பல்கலைக்கழகங்களையும் சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு தொடங்கிவிட்டது. துணைவேந்தரை தேர்வு செய்ய அமைக்கப்படும் தேர்வுக்குழுவை ஆளுநரே தீர்மானிப்பார் என்று யுஜிசி எனப்படும் பல்கலைக்கழக மானியக் குழு விதிமுறை வகுத்துள்ளது. துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை ஆளுநர் கையில் கொடுப்பது பல்கலைக்கழகங்களை சிதைக்கும் காரியமாகத்தான் முடியும். தன்னிச்சையாக துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிக அதிகாரங்களை ஆளுநர்களுக்கு வழங்குவது சரியுமல்ல, முறையுமல்ல. இவர்களாக ஒரு உத்தரவை போட்டுவிட்டு இதனை அமுல்படுத்தாத கல்வி நிறுவனங்கள் யுஜிசி திட்டங்களில் பங்கேற்க முடியாது என்று சொல்வது அநியாயம் அல்லவா? அதுவும் பட்டங்களை வழங்க முடியாது என்பது பயங்கரமான மிரட்டல் அல்லவா? மாநில அரசுகள் தங்கள் வளத்தில், பொருளாதார பலத்தில் கட்டிய பல்கலைக்கழகங்கள் அபகரித்துக் கொள்கிற அக்கிரமமான முயற்சியாகவே இதனை கருத வேண்டியிருக்கிறது. இந்த விதிமுறை கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது. மாநில உரிமைகளில் தலையிடுவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுகளை சிறுமைப்படுத்தும் செயல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரிடம்தான் கல்வி தொடர்பான அதிகாரம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அனைத்து மக்களுக்குமான கல்வியை முழுமையாக கொடுக்க முடியும். துணைவேந்தர்கள் நியமனத்தில் தேர்வு செய்கிற தேர்வு குழுவில் இதுவரை 3 பேர் உள்ளனர். அதனை சீர்கெடுக்க சர்வாதிகார போக்கோடு மாநிலங்களை கருத்து கேட்காமல், கலந்து பேசாமல் யுஜிசி சார்பில் 4வது உறுப்பினர் சேர்க்கப்பட வேண்டும் என்பது மாநில உரிமையை பறிப்பதாகும். அதை திரும்ப பெற கொண்டு வந்த இந்த தீர்மானத்தை பேராசிரியர்களும் கல்வியாளர்களும் வரவேற்கிறார்கள் என்பது இன்னும் மற்றற்ற மகிழ்ச்சி. உயர்கல்வியிலே தமிழகத்தினுடைய உரிமை முற்றிலுமாக பறிக்கப்படுகிறது. யுஜிசி வெளியிட்டிருக்கிற அந்த விரைவில் செயல் திட்டத்தில் மாநிலத்திற்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம், மாநில அரசால் நியமிக்கப்படுகிற உறுப்பினர் இனி மாநில அரசு நியமிக்க முடியாது, அதிகாரம் இல்லை. ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் ஒரு ஆசிரியராக இருக்கலாம், பேராசிரியராக இருக்கலாம், இன்னொரு துறையில் வல்லுநராக இருக்கலாம், ஒரு மேனேஜ்மெண்ட் ஃபீல்டில். ஆனால் அவர்களுக்கு கல்வித்துறை சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இருந்தால் மட்டும் போதும். அவர்களையும் இன்னைக்கு துணைவேந்தரா நாம் இன்னைக்கு நியமனம் செய்யலாங்கிற ஒரு புதிய திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது ஒரு கல்லூரியில் துணைவேந்தராக இருப்பதற்கு பேராசிரியர்கள் தவிர மித்தவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்குது. அதையும் நம்ம வரவேற்கணும், பாராட்டணும். பிப்ரவரி 5ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் எதிர்க்கிறோம், இதுதான் காரணம்னு சொல்லிட்டோம். வேறு வேறு பக்கத்தில் இருக்கக்கூடிய என்னை போன்ற நபர்கள் இது சரிதாங்கிற விவாதத்தை நாங்களும் வைக்கிறோம். அதற்கு சட்டப்பேரவையில் தீர்மானம் இயற்ற வேண்டிய அவசியத்தை நான் பார்க்கவில்லை. വൈസ് ചാൻസലർ നിയമനത്തിലടക്കം സംസ്ഥാന സർക്കാരുകളുടെ അഭിപ്രായങ്ങളെ പൂർണ്ണമായും ഒഴിവാക്കുന്നതുമായ 2025 കരട് UGC മാനദണ്ഡങ്ങൾ ഫെഡറൽ സംവിധാനത്തിനും ജനാധിപത്യത്തിനും നിരക്കാത്ത ഒന്നാണെന്നാണ് ഈ സഭയുടെ വ്യക്തമായ അഭിപ്രായം. പ്രസ്തുത മേഖലയിൽ മതവർഗീയ ആശയങ്ങൾ പ്രചരിപ്പിക്കുന്നവരുടെ പിടിയിലൊതുക്കാനുമുള്ള നീക്കങ്ങളുടെ ഭാഗമായി മാത്രമേ 2025 കരട് UGC മാനദണ്ഡങ്ങളെ കാണുവാൻ കഴിയും. അവരുടെ അഭിപ്രായങ്ങൾ ഗൗരവമായി കണക്കിലെടുത്തുകൊണ്ട് മാത്രം പുതിയ മാനദണ്ഡങ്ങൾ പുറപ്പെടുവിക്കണമെന്ന് ഈ സഭ കേന്ദ്ര സർക്കാരിനോട് ഐകകണ്ഠ്യേന ആവശ്യപ്പെടുന്നു. வணக்கம். இது கேள்விக்களம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சில நாட்களுக்கு முன்னால் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தரை நியமிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வகையில் ஒரு சட்ட முன்வரைவு கொண்டு வரப்படுவது கண்டிக்கத்தக்கது. அது திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதைத் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் பாஜக ஆட்சி இல்லாத எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் மாநிலங்களுக்கெல்லாம் அந்த முதலமைச்சர்களுக்கு ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார். அதில் பல்கலைக்கழகங்களுடைய கட்டுப்பாடு, நிர்வாகத்திற்கு 80% அளவுக்கு மாநில அரசுகள் செலவழித்து பல்கலைக்கழகங்களை கட்டும் நேரத்தில், நிர்வகிக்கும் நேரத்தில் அவற்றை ஒன்றிய அரசு கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய, கட்டுப்படுத்தக்கூடிய நிலையை எதிர்த்து சட்டமன்றங்களில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்திருந்தார். கேரளத்தில் அந்த மாநிலத்தினுடைய சட்டமன்றத்தில் அவ்வாறான ஒரு தீர்மானம் இன்று முன்னெடுக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் இது மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமல், அவர்களுடைய எண்ணம் என்னவென்றே கேட்காமல், எந்த விவாதமும் இல்லாமல் யுஜிசி செயல்படுகிறது, அந்த நடவடிக்கை ஏற்புடையது அல்ல, கண்டனத்துக்குரியது என்று சொல்லியிருக்கிறார். இந்தியா கூட்டணி கட்சிகள் மட்டுமல்லாது பீகார், ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்களுக்கும்
தமிழ்நாட்டு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார். எதிர்க்கட்சி மாநிலங்களில் வரக்கூடிய இந்த எதிர்ப்பை ஒரு ஜனநாயகபூர்வமான உணர்வோடு ஒன்றிய அரசு அணுகப் போகிறதா, அல்லது தங்கள் விரும்பியபடி தங்கள் செயல் திட்டத்தை முன்னெடுக்கப் போகிறார்களா, நாம் விவாதிக்கிறோம். நம்மோடு பேராசிரியர் திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் திரு கான்ஸ்டான்டைன் ரவீந்திரன் அவர்கள், மூத்த வழக்கறிஞர் திரு தமிழ்மணி அவர்கள், திராவிட இயக்க சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள், வலதுசாரி திரு எம் ஓம் பிரகாஷ் அவர்கள், இவர்களோடு எழுத்தாளர் திரு ராஜகம்பீரன் அப்பாஸ். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 சுற்றுகளில் இதை பேசலாம். ஒன்று யூஜிசி சார்ந்த அம்சம், இன்னொன்று தமிழ்நாடு அரசியல் களத்தில் பௌர்ணமி அமாவாசைன்னு ஒரு சர்ச்சை ஓடிட்டுருக்கு. 10-12 பௌர்ணமி தான் இருக்குது, அமாவாசை தான் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னும் 100 பௌர்ணமிக்கு தொடரும்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. திரு கான்ஸ்டான்டைன், கேரள சட்டமன்றத்தில் இன்றைக்கி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்காங்க. ஆளுநருக்கு கூடுதல் அதிகாரம் அளிக்கக்கூடாது, மாநிலங்கள் தான் அதை நிர்வகிக்கணும் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் அந்த இது இருக்குது. இந்த தீர்மானங்கள் எதை காட்டுகிறது? இது ஒன்றிய அரசுக்கு ஒரு நெருக்கடியை ஏற்படுத்துமா? என்ன மெசேஜை கன்வே பண்ணணும்னு நினைக்கிறீங்க? அதாவது முதல்ல இப்போ நம்ம வரும்போது நீங்கள் போட்டு காட்டினது இந்த பிஜேபியோட மாநில தலைவர் அண்ணாமலையோட பேட்டியை போட்டு, என்ன கொடுமைன்னா யூஜிசிக்கு முதல்ல இதுக்கு அதிகாரம் இருக்கா அப்படிங்கிறது தான் கேள்வி. நீங்கள் 5ஆம் தேதி வரைக்கும் கேட்குறது கேட்காததெல்லாம் வேற, யூஜிசிக்கு அதிகாரம் இருக்கா? இப்போ நம்ம முதலமைச்சர் அதை சொல்லுகிற போது ஒருவேளை அவர் திமுககாரர் பிஜேபியை எதிர்ப்பாங்க, அதனால் எதிர்க்கிறாங்கன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம முன்னாள் பாராளுமன்றத்தினுடைய செயலாளர் பிடிடி ஆச்சாரி, அவர் ஒரு செக்ரட்டரி இருந்தவர், லீகல் லெவலில் ஒரு பெரியவர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் செட்டி ஐஏஎஸ், அவர் இது சம்பந்தமாக ஒரு கட்டுரை எழுதியிருக்கார். அதே மாதிரி நம்ம தென் சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள், அவர் முன்னாள் ஆங்கில பேராசிரியை கல்லூரி, அவங்க ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. இந்த 3 பேர் கட்டுரையிலேயுமே பல விஷயங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கு. ஆனால் 3 பேரும் ஒரே இடத்தில் ஒன்று சேருகிறார்கள், யூஜிசிக்கு இதுக்கு அதிகாரம் கிடையாது. அப்போ நம்ம தீர்மானம் நிறைவேற்ற வேண்டிய கட்டாயம் எங்கு வருகிறது என்று சொன்னால், தனக்கு இல்லாத அதிகாரத்தை யூஜிசி எப்படி கையில் எடுக்க முடியும்? ரைட்? இவங்க எல்லாருமே இதை யூஜிசிக்கு பக்கபலமாக பேசுகிறவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஜிசி அப்படிங்கிறது உயர்கல்விக்கு கைட்லைன்ஸ் கொடுக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம், அது வேற. ஆனால் அது சொல்லுவது தான் இங்கு சட்டமா என்றால் சட்டம் கிடையாது. அதை பல நீதிமன்ற தீர்ப்புகள் சொல்லுகிறது. எப்படி அப்படின்னா, இவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ரைட்? கல்வி கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ ஸ்டேட் யூனியன் வரும்போது ஸ்டேட் இயற்றின சட்டம் பெருசா, யூனியன் எழுதின சட்டம் பெருசா என்றால் யூனியன் தான் நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் ஒரு யதார்த்தத்தை இவங்க மறந்துடுறாங்க. என்ன மறந்துடுறாங்க அப்படின்னா, யூஜிசி தரக்கூடிய கைட்லைன்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இஸ் நாட் ஐ ஆக்ட். ரைட்? ஆக்ட் அப்படிங்கிறது நீங்கள் பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றிருக்கணும். இது கைட்லைன்ஸ் மட்டும்தான். அப்போ நாங்கள் எங்களினுடைய மாநில பல்கலைக்கழகங்களுக்கு நாங்கள் சட்டம் இயற்றி, சட்டமன்றத்தில் சட்டம் இயற்றி, அதை கவர்னரும் ஒப்புவித்து, அதை ஜனாதிபதியும் ஒப்புவித்த பிறகு இதற்கு மேலாக ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால், அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால், நமது ஒன்றிய அரசு பாராளுமன்றத்தில் இதை போல ஒரு சட்டத்தை கொண்டு வந்து பாராளுமன்ற சட்டம் இயற்றினால் கான்ட்ரோவர்சியல் வரும்பொழுது எது கூடியது என்றால் ஒன்றிய அரசு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்ம இயற்றுகிற சட்டம், நேரடியாக அரசு இயற்றுகிற சட்டம், யூஜிசி கொடுப்பது என்பது டெலிகேட்டட் ஆக்ட். ரைட்? அது பிரதிநிதி, அவங்க அரசு இயற்றுகிற சட்டம் இல்லை, பிரதிநிதி. அப்போ இதில் எதுக்கு வலு அதிகம்? ஒரு அரசு இயற்றுகிற சட்டத்திற்கு வலு அதிகமா, ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இயற்றுகிற சட்டத்திற்கு அதிகமா என்று கேட்டால், அந்த அரசு இயற்றுகிற சட்டம்தான் நிற்கும் என்பதை பல அரசு தீர்வுகளில் நம்ம உச்சநீதிமன்றம் வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ உங்களுக்கு அதிகாரம் இல்லை ஒன்று. இன்னொன்று, ஒருவேளை நீங்கள் கைட்லைன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் யூஜிசி சட்டம் உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறது என்றால், ஆசிரியர்களுக்கு நீங்கள் தகுதியை தீர்மானிக்கலாம்,
அதிகாரிகளுக்கு நீங்கள் தீர்மானிக்க முடியாது. சரி, இதில் 2 ஆஸ்பெக்ட் பார்க்கணும். ஒன்று, 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்புக்கு ஆல் பாஸ் அப்படின்ற ஒன்று நடைமுறையில் இருந்துக்கிட்டு இருக்கு. அது கிடையாதுன்னு சில நாட்களுக்கு முன்னாடி ஒன்றிய அரசு அறிவிக்கிறது, அவங்களுடைய பாலிசியாக அறிவிக்கிறாங்க. அடுத்ததாக இந்த மாநில அரசுகளுடைய கட்டுப்பாடுகளில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு வராங்க. இப்போ ஐஐடி, ஐஐஎம், ஜேஎன்யூ, சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ், இதில் இருக்கக்கூடிய வைஸ் சான்சலர்ஸ், இதை பற்றி மாநிலங்களுக்கு எந்த ரோலும் இல்லை. அது முழுக்க முழுக்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது, ஹெச்ஆர்டி மினிஸ்ட்ரி கீழே இருக்குது. மாநில பல்கலைக்கழகங்களுக்கு 2-3 ஆஸ்பெக்ட் வராங்க. ஒன்று, வைஸ் சான்சலரை நியமிக்கிற அதிகாரத்தை மறைமுகமாக அவங்க எடுக்கிறாங்க, அதன் வழியாக பல்கலைக்கழகத்தை கட்டுப்படுத்த பார்க்குறாங்க. இது அவங்க சொல்கிறது ஒரு நாடு முழுக்க ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கோணத்தை முன்வைக்கிறாங்களே. இல்லை, நாடு முழுக்க நீங்கள் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத மிக முக்கியமாக ஒன்று சொல்கிறேன் குணா. இவங்க தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து 2020 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஏறத்தாழ அது வரைக்கும் 2021 வரைக்கும் பள்ளிகளில் சேர்ந்த பிள்ளைகளினுடைய எண்ணிக்கை 26.2 கோடி. இவங்க இதை நடைமுறைப்படுத்திய பிறகு 24.26, ஏறத்தாழ 1.25 கோடி பிள்ளைகள் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வருகிறாங்க. அப்போ நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்றது எதை ஸ்டாண்டர்டைஸ் பண்றீங்க? உங்களுடைய கல்வி திட்டம் ஸ்டாண்டர்டைஸ்டா இருந்திருந்தா 26 கோடி என்பது 28 கோடியா மாறி இருக்கணும். ஏன் 24 கோடியா மாறுது? அப்போ நீங்க ஸ்டாண்டர்டைஸ் அப்படிங்கிற பெயர்ல கல்வியை இல்லாமல் ஆக்குகிறீர்கள். எப்படி ஒரு குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து கல்வியை இல்லாமல் ஆக்குகிற ஒரு சூழலை நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை 2020 மூலம் நிலைநிறுத்தி இருக்கிறீர்கள் என்பதை உங்கள் புள்ளி விவரம் சொல்லுகிறது, நாங்க சொல்ல. ஒன்றிய அரசினுடைய புள்ளி விவரம் கல்வித்துறையில் இந்த மாதிரி 1.5 கோடி மாணவர்கள் எண்ணிக்கை குறைந்திருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி இருக்கிறது. ரெண்டாவது, பல்கலைக்கழகங்களில் நீங்க ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும்னா நீங்க யாரை கன்சல்ட் பண்ணணும்? ஒன்றிய அரசு. நீங்க மாநில அரசை கன்சல்ட் பண்ணணும். நாங்க என்ன பண்ண போறோம், ஏது பண்ண போறோம்? குறைஞ்சபட்சம் கல்வி அமைச்சர்கள் மாநாடு நடத்தி, அல்ல அந்த கல்வி அமைச்சர்களுக்குன்னு ஒரு கூட்டம் நடத்தி நம்ம எப்படி ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாம், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னொன்னுக்குன்னா ஒரு யதார்த்தம் என்னன்னா, இதே ஒன்றிய அரசு நடத்திய பல்கலைக்கழகங்கள் 100 பல்கலைக்கழகங்களில் நாம் 20க்கும் மேற்பட்ட பல்கலைக்கழகங்கள் உயர் நிலையில் இருப்பது தமிழ்நாட்டில். ரைட்? அப்போ பல்கலைக்கழக அல்லது உயர்கல்வியில் இன்னைக்கு சிறந்து நிற்கிற தமிழ்நாடு. அப்போ இந்தியாவுக்கு யார் வழிகாட்டணும்? எந்த மாடல் முன்மாதிரியா இருக்கணும்? ரைட். இப்போ நீங்க ஒரு முன்மாதிரியா எனக்கு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க எங்களை விட ஒரு சிறந்த பல்கலைக்கழகங்களை வைத்திருந்து, இங்க பாருங்க இந்த மாநிலம் இந்த மாதிரி சிறந்த பல்கலைக்கழகங்களை வைத்திருக்கு, எனவே நீங்க இந்த மாடலை பின்பற்றுங்க, அது நியாயம். ஆனா நாங்க தான் அதுல அதிகமா இருக்கும். ஒரு முன்னோடியான மாநிலத்திடம் கலந்து ஆலோசிக்காம, மாநிலங்களுடைய கருத்துக்களையும் கேட்காம எதேச்சாதிகாரமா செய்யறாங்கன்றீங்க. திரு ஓம் பிரகாஷுடைய வலதுசாரி பார்வையை கேட்டுடலாம். ஒரு நாடு ஒரு கல்வி அப்படின்ற இடத்துக்கு கொண்டு போறதுக்கான முயற்சியா இது? அனைவருக்கும் வணக்கம். நியூ ஏஷியன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா ஐயா சொன்ன மாரி நிறைய முரண்பாடுகள் ஐயா சொல்லியிருந்தாரு. ஆனால் நியூ ஏஷியன் பாலிசி பார்த்தீங்கன்னா இப்போ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ட்ராப் அவுட் ஆகுறாங்க. அதுக்கெல்லாம் நிறைய ஆதரவான இது இருக்குது, பாயிண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நியூ ஏஷியன் பாலிசி பேசிக்காக இங்கே வைக்கிற ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி திணிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. அது காங்கிரஸ் ஐயா பேசினார் பார்த்தீங்களா, அவரை சார்ந்த காங்கிரஸ் தான் ஹிந்தி திணிச்சாங்க. இப்போ எத்தனை அந்த நியூ ஏஷியன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஏதாவது ஹிந்தி இல்லாமல் 3வது ஏதாச்சும் ஒரு மொழி நீங்கள் எடுத்து படிக்கலாம் அப்படின்ட்டு அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட தான் கொடுக்குறாங்க, தவிர அதில் ஒன்றும் தப்பான விஷயம் இது இருக்குமே தெரியல. ஸோ இதுதான் நியூ ஏஷியன் பாலிசி சொன்னது. கமிங் டு துணைவேந்தர் நியமனம், இப்போ யூஜிசி 2025 என்ன சொல்கிறாங்கன்னா, மெயினாக இவங்க அப்போஸ் பண்ணுறது என்ன பார்த்தீங்கன்னா துணைவேந்தர் நியமனம் தான் சொல்கிறாங்க. துணைவேந்தர் நியமனம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, மாநில அரசு அவங்க தான் தலைவராக இருந்து யார் துணைவேந்தராக நியமிப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முரண்பாடு வந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த துணைவேந்தர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போயிருக்காங்க, ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு, சில பேர் கட்சிக்காரங்களாம் போட்டாங்க, நிறைய குற்றச்சாட்டுலாம் வந்திருக்கு தமிழ்நாட்டில். அதே நம்ம பார்த்துருக்கோம். பாரதியார் யூனிவர்சிட்டியில் அரெஸ்ட் ஆயிருக்காங்க, அண்ணா யூனிவர்சிட்டி துணைவேந்தர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட துணைவேந்தரில் நிறைய பேர் ஊழல் செய்தவங்க இருக்கிறதுனால இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானத்து ஒரு பங்காக இருந்துட்டு அட்வைஸ் கமிட்டி மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு தலைவராக கவர்னர் அறிவிக்கிறாங்க. அதுக்கப்புறமா யூஜிசிலேருந்து ஒரு ஆள், அது இல்லாமல் இன்னொருத்தர் போகிறது ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து போடுற மாதிரி அந்தந்த யூனிவர்சிட்டியும் ஒருத்தர் போட போறாங்க. சோ இவங்களுக்குள்ள என்னன்னு பேசி முடிவெடுத்து அதுக்கப்புறமா யாருன்னு இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ரெப்ரசன்டேஷனே கிடையாது. யூனிவர்சிட்டி போகும்போது தவறா போயிட கூடாதுங்கற யூனிவர்சிட்டில இருந்து ஒருத்தர் ரெப்ரசன்ட் பண்ணி யூனிவர்சிட்டி ரெப்ரசன்டேஷன் ஏற்கனவே இருக்குங்க. சிண்டிகேட் யூஜிசி அது இருக்கிறது வேற. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு என்ன ரெப்ரசன்டேஷன்? என்ன கவர்னருக்கு எதுக்கு ரெப்ரசன்டேஷன் நான் கேக்குறேன்.
இத்தனை வாட்டி இத்தனை வருஷமா யூனிவர்சிட்டிக்குன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை, அதை நம்ம சொல்றோம். அதுதாங்கய்யா, இத்தனை வருஷமா இவங்க போட்ட துணைவேந்தர்ல வந்து இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்கு. 50 லட்சம் கிட்ட ஊழல் பண்ணி ஜெயிலுக்கு 5 வருஷமா போயிருக்காங்க பாரதிய யூனிவர்சிட்டி. யூனியன் கவர்மெண்ட் போடுற துணைவேந்தர்களுக்கு அரசியல் சார்பு இல்லையா? JNUல எல்லாம் இருந்த இல்ல, அதுதான் சொல்றாங்க. இனிமேல் நடக்கிற எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா 3 நாட்கள் போட்டு தலைவராக கவர்னர் நியமிச்சுட்டு நம்ம யூஜிசி இருந்து ஒரு நபரை போட்டு அந்தந்த யூனிவர்சிட்டில இருந்து அதை யாரு அங்க துணைவேந்தரா நியமிக்க போறாங்களோ அந்த யூனிவர்சிட்டி வந்து ஒருத்தரை போட்டு அதுக்கப்புறம் நியமனம் பண்ண போறாங்க. அதுல என்ன தப்பு இருக்கு? இடம் மாநில அரசு, சம்பளம் தர்றது மாநிலம், கட்டடம் கட்டுறது மாநில அரசு, ஆசிரியர்களை நியமிக்கிறது மாநில அரசு, பணியாளர்களை நியமிக்கிறது மாநில அரசு, அட்மிஷன் ப்ராசஸை நிர்வகிக்கிறது மாநில அரசுடைய இடஒதுக்கீடு கொள்கை. இவ்வளோ அந்த இடத்துல ஊழல் ஏன் நடக்குது? துணைவேந்தர் மூலமாகவே ஊழல் நடந்திருக்கு. பாரதிய யூனிவர்சிட்டி துணைவேந்தர் கணபதி அரஸ்ட் ஆனாங்க. அதை நம்ம பார்த்திருக்கோம். ஒரு செகண்ட், அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஏதேனும் தவறு நடக்கிறதுக்காக இது நடக்குது. இப்ப கேரளால என்ன ஊழல் நடந்தது? கர்நாடகால என்ன ஊழல்? நம்ம ஸ்டேட்ல யூனியன் இல்ல, இது வந்து நம்ம தமிழ்நாட்டுக்கான சட்டம் இல்ல, இந்தியா முழுமைக்கான சட்டம். யூனியன் கவர்மெண்ட் நடத்துற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல அல்லது IIT IIMல தவறுகளே நடக்கலையா? தவறுகள் நடந்தாலும் இனிமேல்ட்டு இந்த மாதிரி மொத்தமா கொலை பண்ணி எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி யார் துணைவேந்தரா போடுறதுக்கு நியமனம் பண்றதுக்கு ஒரு புதுசா ஒரு இது எடுத்துட்டு வராங்க. அதே மறுப்பு தெரிவிக்கணும். சரி, தமிழ் கலந்தாய்வு பண்ணி முடிவு எடுக்க போறாங்க. உங்க பாயிண்ட் என்ன சார்? DMK ADMK ரெண்டு பேருமே இதை எதிர்க்கிறாங்க. பல கட்சிகளும் இதை எதிர்க்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். போட்டாங்கன்னு பிரச்சனை வந்துச்சு. அதை தான் அவர் கிரிமினல் கேஸ் வந்துச்சு, கையாடல் கேஸ் வந்துச்சுன்னு வேற மாதிரி சொன்னார். ADMK கவர்மெண்ட் DMK கவர்மெண்ட்டில் தான் அதுக்கு முதல்ல வைஸ் சான்சலர் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் காசு வாங்கினதில்லை. ஐ வாஸ் அந்த யங்கஸ்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில் டு சென்னை யூனிவர்சிட்டி, த ஓல்டஸ்ட் யூனிவர்சிட்டி இன் தி ஸ்டேட். அதுக்கு பிறகும் இருந்த பல்வேறு யூனிவர்சிட்டிக்கு இஷ்யூ அது அல்ல. அங்கே கவர்னர்னு போஸ்டே கிடையாது. இங்கே தலைப்பே ஆளுநர்னு வச்சுருக்கீங்க. அந்த ஆக்டு தனித்தனி ஆக்ட், அது மெட்ராஸ் யூனிவர்சிட்டி ஆக்ட் வேறு, அது மாதிரி தனித்தனி ஆக்ட். அதில் ஸ்டேட் மினிஸ்டர் ப்ரோ சான்சலர், ஸ்டேட் எஜுகேஷன் மினிஸ்டர், அவர் சான்சலர். அதுக்கு சில ஸ்பெஷல் பவர் இருக்கே தவிர கான்ஸ்டிடியூஷனுக்கும் கவர்னருக்கும் யூனிவர்சிட்டிக்கு எந்த சம்பந்தமும் எந்த காலகட்டத்திலையும் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதில் யூஜிசி போடுற கைட்லைன்ஸோ சட்டமோ சென்ட்ரல் ஆக்ட் அது, அதில் ஒன்றும் யாருக்கும் ரெண்டாவது கருத்து இருக்காது. யாருக்கு பொருந்தும்? நீங்கள் சொன்னீங்க இல்லையா, சம்பளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குதுன்னு, ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா அது பொருந்தாது. யாரையாவது கேளுங்க சார், சட்டம் தெரிஞ்சவங்கள. ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஃபுல் சம்பளம் அவன் கிராண்ட்ஸ் வந்ததுன்னா தான் அந்த ஆக்ட் அப்ளை ஆகும். யூஜிசி அவன் ஒரு பிரதிநிதியை போடலாம்னு வரும். அவன் தான் கொடுத்துருக்க துட்டு சரியாக வேலை செய்யுதான்னு பார்க்கறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லையா? அப்போ நீங்கள் சொன்னீங்க ஸ்டேட் கவர்மெண்ட் இடத்துல. ஒரே ஒரு கேள்வி தவறாக எடுத்துக்க வேண்டாம். அதனால கேளுங்க, எந்த பல்கலைக்கழகத்துக்கு சம்பளம் முழுசையும் யூனிவர்சிட்டி யூஜிசி கொடுக்குதுன்னு கேளுங்க. மன்னிச்சுங்க சார், அவருக்கு தெரியல. நான் அதுக்கு மேலே ஒன்றும் பதில் சொல்ல விரும்பல. என்ன தெரியல? யூனிவர்சிட்டி இல்லை, யாருக்கு தெரியல? உங்களுக்கு தெரியல. என்ன தெரியல? எதுவும் தெரியல. எனக்கு எதுக்கு அப்படி சொல்லிட்டேன்? உங்களுக்கு என்ன தெரியுது சார்? குப்பை மாதிரி பேசக்கூடாது சார். நீங்க உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு சொல்லக்கூடாது. குப்பை கூட்டம் நீங்க குப்பை மாதிரி பேசுறீங்க. யூஜிசி சம்பளம் யாரு கொடுக்குறா சார்? டீச்சர்ஸ்க்கு சம்பளம் யாரு கொடுக்குறா? காலேஜ் டீச்சர்ஸ் சம்பளம் யாரு கொடுக்குறா? கிராண்ட் இல்லைன்னா சார் காலேஜ் டீச்சர்ஸ் சம்பளம் யார் சார் கொடுக்குறா? நான் ஐ வாஸ் எ ப்ரொஃபசர். சவுண்ட் கொடுத்து பிரயோஜனம் இல்ல. இல்ல நீங்க சும்மா உங்க பாட்டுக்கு விவரம் தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. முட்டாள்தனமா நீங்க பேசுறீங்க. நீங்க அடி முட்டாள்தனமா சார், அடி முட்டாள்தனமா முட்டாள்தனமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க. நீங்க பைத்தியமாரி சார், பர்சனல் முட்டாள் சார். ஒரு நிமிஷம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் சார். யார் சார் பைத்தியம்னா யூனிவர்சிட்டில சார் யூனிவர்சிட்டி சார் ஒரு நிமிஷம் அவர் அடக்குங்க முதல்ல. சார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுக்குது. அவரு அப்புறம் யூஜிசி கொடுக்குது. விவரம் தெரியாம பேசுறேன்னு டிராப் அவுட் என்னன்னு யார்ட்டயா பேசுறீங்க நீங்க? டிராப் அவுட் 1 கோடி பேருக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இல்ல? பண்ணிச்சுக்குங்க. இந்த ஆக்டே என்ன வரல, இது டிராஃப்ட் தான். நான் தான் சொன்னேன். இங்க பாருங்க சார், அவர் பேசிக்கிட்டே இருந்தாருன்னா பிரயோஜனம் இல்லை. அதுல இல்ல, நீங்க வந்து மாநில அரசு சம்பளம் தரலன்றீங்க. அவர் மாநில அரசு சம்பளம் தரலன்றார். பல்கலைக்கழக ஆசிரியர்களுக்கு மாநில அரசு தான் தருன்றார். அவனும் அர்த்தம் சார் இருந்து நீங்க பேசுங்க சார். அவன் பேரே யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், அவங்ககிட்ட இருந்து துட்டு வருது சார். எதுக்கு
பல்கலைக்கழக மானிய குழு சார். சம்பளம் அவங்க தரானா? வாத்தியார் சம்பளம் அது அவங்க தர்றாங்களா? யூஜிசி ஒரு செகண்ட் சார், ஒரே செகண்ட் சார். யூஜிசி கிராண்ட்ஸ் வந்து பல ஃபார்ம்ல வரும். ஒன்று சம்பளம் தர்றது, சம்பளம் வந்து மாநில அரசு தருகிறது. இன்னொன்று ஒரு கருத்தரங்கு நேஷனல் செமினார் நடத்துறாங்க அப்படின்னா தருவாங்க. யூஜிசி கிராண்ட் வந்து ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் ரிசர்ச், ஒரு பாட்னி டிபார்ட்மெண்ட் ஒரு ரிசர்ச்சை மேற்கொள்றாங்க அப்படின்னா அந்த நிதி நல்கையிலிருந்து யூஜிசி மானியத்திலிருந்து ஒரு அமௌண்ட் வரும். தவறு சார். யூனிவர்சிட்டி நடத்துறதுக்கு நிர்வாக செலவுக்கும் பணம் தர்றாங்க சார். நான் இதை காமராஜர் யூனிவர்சிட்டியில, மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில சம்பளம் தராம போராடிட்டு இருக்காங்க. அது முழுக்க மாநில அரசு பணம்ன்றதான் சார் ஆர்குமெண்ட். மாநில அரசு தராம இருந்திருக்கும், நான் இல்லைன்னு சொல்லல. மாநில அரசு உங்க ஆர்குமெண்ட் வந்து யூஜிசி சம்பளத்துல பணத்துல தான் சம்பளம் தர்றாங்கன்றீங்க. நான் அப்படி சொல்லல, தயவு செஞ்சு அப்படி நான் கேக்குறேன். அவர்களும் நான் திருப்பி என்ன ரேஷியோல இருந்தா அவங்க வரலாம் சொல்லுங்க. என்ன சார்? அவங்களும் சம்பளம் தர்றாங்கன்னு நான் வாதத்துக்கே வச்சுக்கிறேன்னா கூட Thank you. ரெண்டு பேருக்கும் என்ன ரேஷியோல இருந்தா யார் அங்க கண்ட்ரோல் பண்ணணும்? அவசியமே இல்லையே சார். முதல்ல 3 பேர், இப்போ ஒருத்தர் 4 பேர். ஏன் அந்த ஒரு ஆளை கண்டு பயப்படுறீங்க? அவர் என்ன ஏடிஎம்கே கம்யூனிஸ்டா? அவர் பிஜேபி. இங்க பாருங்க சார், இத மாதிரி பேசலாம் சார். அவர் பிஜேபி. யூஜிசி ஆர்எஸ்எஸ் காரங்களை நியமிக்க மாட்டாங்கன்னு ஏதா இருக்கா? டிஎம்கே தமிழ்நாடு அரசு நியமிக்க. நான் பேசுறேன்னா அதை எவ்வளவு ஜென்ட்லா கடந்து போனதுனா நீங்க எங்க கடந்து அதான் பண்றீங்க. நீங்க ஓப்பனிங்கே அப்படித்தானே சார் ஆரம்பிச்சீங்க? சொல்லவே இல்லை. 2 கட்சியிலையும் 20 கோடி வாங்குறாங்கன்னு பேர் வந்துச்சுன்னு நான் சொன்னேன். நான் ஐ ஸ்டாண்ட் பை தட். நான் திமுக காரனை நியமிப்பான்னு சொல்லலை சார். இதெல்லாம் 1000 சட்ட பாயிண்ட் சொன்னீங்களே, நாளைக்கால ஒரு கேஸை போட்டுப்பாங்களா? போடுவாங்க, தெரியும் போடுவாங்க. இப்ப கேஸ் போட்டா போதுமா? மக்கள் மன்றத்தில் பேச வேணாமா? சட்டமன்றத்தில் விவாதிக்க வேணாமா? பார்லிமெண்ட் மன்னிச்சுக்கணும் சார். 148 முனிசிபாலிட்டி காலில் தீர்மானம் போட்டுருச்சுன்னா தமிழ்நாடு சட்டம் செல்லுன்னு சொல்லலாமா? பார்லிமெண்ட்ல பேசுங்க சார், நான் பாராட்டுறேன். பார்லிமெண்ட்ல பேசுவாங்க சார். சட்டமன்றம்ன்றது இந்த இஷ்யூலாம் பேசுறதுக்கான இடமே இல்லையா? இல்ல, நிச்சயமாக இல்ல சார். ராஜகம்பீரன் முனிசிபாலிட்டி 146 முனிசிபாலிட்டி நாளைக்கு தீர்மானம் போட்டுச்சுன்னா தமிழ்நாடு அரசு சட்டம் நாளை வந்து எந்த முடிவை வேணாலும் யூனியன் கவர்மெண்ட் எடுத்துட்டு அவங்க அதை பத்தி எதுனாலும் நீங்க வந்து பார்லிமெண்ட்ல பேசிக்க, சட்டமன்றத்துல பேச வேணாம்னு சொல்லுவீங்களா? அந்த அதிகாரம் அவங்களுக்கு இருந்தால் நீங்க அங்கதான் அப்போஸ் பண்ணணும். இல்லையா கோர்ட்டுக்கு போகலாம், ஒரு தவறும் இல்லை. அதுல ஒன்னு பார்லிமெண்ட்ல பேசுங்க, இல்ல கோர்ட்டுக்கு போங்கன்றீங்க. இங்க தீர்மானம் போட்டு யாருக்கு லாபம்? அதுல சொல்லிக்கலாம், மார்த்தட்டலாம் சார். மாநில சட்டமன்றத்துக்கான சட்டம், மாநில சட்டமன்றத்தில் ஒவ்வொரு பல்கலைக்கழக, காமராஜர் பல்கலைக்கழக சட்டமோ அல்லது சென்னை பல்கலைக்கழக சட்டமோ அண்ணா பல்கலைக்கழக சட்டமோ எல்லாமே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படுகிற சட்டங்கள். அதை இம்பீஞ்ச் பண்றப்ப அவங்க ஒரே ஒரு கூட UGC Act, according to section 12B of the UGC Act, state universities established after June 1972 shall not be eligible to receive any grant from the central government or UGC. சோ அது வரைக்கும் ஒரு நிமிஷம் இப்ப அவர் தான் சொல்றாரு 72 வரைக்கும் எல்லாம் உண்டு. என்னன்னு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? இது அவர் சொன்னார்ல, இது அதுக்கு தான் நான் கொண்டு வந்தேன். அவர் முதல்ல எடுத்து இல்லவே இல்லைன்னாரு. ஒரு பைசாவும் கிடையாது. சம்பளம் தரது யாருன்றது தான் சார். நான் சம்பளத்தை சொன்னேன், ஸ்டேட் யூனிவர்சிட்டி சம்பளத்தை சொன்னேன். நான் கிராண்ட்ஸ் கொடுக்கலன்னு சொல்லல. நான் பேசுறது திருப்பி நான் சொன்னது சம்பளம். நீங்க சொன்னதே என்ன சொன்னீங்க? நான் எடுத்த உடனே சொன்னது கிராண்ட் தான் சொன்னேன். அவன் சம்பளம் கொடுக்கறான், அவன் கவனிக்க மாட்டானான்னு கேட்டான். அப்பதான் நான் சொன்னேன் அவன் ஒரு போர்ஷன் சார், அவன் ஒரு போர்ஷன் இல்லாட்டி அவனுக்கு அதிகாரமே வராது சார். UGC ஆக்ட் சார், UGCக்கு பவரே கிடையாது. சரி சார். திரு ராஜகம்பீரன் காசு கொடுத்தா தான் வரும். ஓகே. திரு ராஜகம்பீரன், தமிழ்நாட்டிலே வந்து ஒரு 6 பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்கள் நியமிக்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு இன்றைக்கு என்ன காரணத்திற்காக அதை வந்து அவங்க காத்திருப்பில் வைத்திருக்கிறாங்க, ஏன் நியமிக்கப்படவில்லை என்பதற்கான விடையாகத்தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கிறது. அப்போ ஆளுநர் வந்து தமிழ்நாட்டினுடைய ஆளுநரையே ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் முழுநேர அரசியல்வாதியாகவே அவர் வந்து நடந்து கொள்கிறார். அப்போ மாநில அரசுக்கு ஒரு துணைவேந்தரை நியமிப்பதற்கான எந்த அதிகாரமுமே இல்லைன்னா இந்த மண்ணினுடைய வரலாறு, பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றிலேயுமே அவங்க என்ன செய்வாங்கன்னா அவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களே வடக்கத்தியவர்களை வந்து அவங்க வந்து இங்கே வந்து நியமிப்பாங்க. பல பிரச்சனைகளை வந்து அவங்க ஏற்கனவே உருவாக்கிட்டு இருக்காங்க. இங்கே சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு வந்து கௌரவிக்கப்படுவதில்லைன்னா அவர் பேசினாரு. சங்கரையாவுக்கு வந்து டாக்டர் பட்டம் கொடுப்பதற்கு வந்து அவர் மரணிக்கிற வரைக்கும் மௌனமா இருந்தாரு. ஆனா அவர் தான் சொன்னாரு சுதந்திர போராட்ட வீரர்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து யாரும் போற்றவே இல்லை அப்படின்னாரு. தமிழ் தாய் வாழ்த்தை புறக்கணிச்சார். அப்ப இவர்கள் கைகளிலே வந்து அதிகாரத்தை கொடுப்பது அப்படிங்கிறது மூலமாக மாநில அரசுக்கான அந்த கல்வி உரிமைகளை வந்து அவங்க கை வைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். இது வந்து அதை விட ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா
துணைவேந்தராக நியமிப்பதை கல்வி பின்புலம் இல்லாதவர்களை வெளியிலிருந்து நியமிக்கலாங்கிறப்ப யாராவது தொழிலதிபர்களை வணிகர்களை கூட நாளைக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அவர் ஏதாவது ஒரு பட்டம் பெற்றிருக்கிறாரு அப்படிங்கிற அடிப்படையில் துணைவேந்தரா நியமிப்பாங்க. ஏற்கனவே தனியார் பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா கரஸ்பாண்டா இருக்கிறவங்க எல்லாம் பல பேர் வந்து முறைகேடாக சம்பாதித்தவர்கள்லாம் கல்வி தந்தைகளாக இருக்கிற ஒரு நாட்டில் நம்ம இருக்கோம். அது பல்கலைக்கழகத்திற்கும் வரும். இதை விட பெரிய முறைகேடு என்ன இருக்க முடியும்? அப்ப முறைகேடை பத்தி பேசுறவங்க இப்படி ஒரு வாசலை எதற்காக திறந்து வைக்கிறாங்க? எதற்காக வந்து வெளியில இருக்கிற ஆளையும் துணைவேந்தரா நியமிக்கலாம்? அந்த பல்கலைக்கழகத்தில் இருந்து பேராசிரியராக இருந்து படிநிலையில உயர்ந்தவர்கள் அல்லாதவர்களையும் துணைவேந்தரா நியமிக்கலாங்கிறது ஒரு தவறான ஒரு முன்னுதாரணம். அப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா கலாச்சார பண்பாட்டு ஒன்றிய அரசு தரக்கூடிய இதுல வந்து ஒன்னு கல்வியாளரா இருந்தா ஓகே, இல்லைன்னா தனியார் துறையில உயர் பதவிகளில் இருக்கக்கூடியவங்க ஏதேனும் ஒரு துறையோட எக்ஸ்பர்ட் அப்படின்ற அடிப்படையில் கொண்டு வராங்க. அது ஒரு வேல்யூ அடிஷனா நீங்க பார்க்கலையா? அப்ப ஏற்கனவே ஏதாவது ஒரு துறையில வித்தகரா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவர் கல்வி மேல என்ன கவனம் செலுத்துவார்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ்மேனா இருப்பாரு, வேற துறையில ஒரு வித்தகராகவே இருப்பாரு. ஆனா மாணவர்களுடைய நலன் சார்ந்து கல்வி நலன் சார்ந்து அவர் என்ன முடிவெடுப்பார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. முழு நேரமாக வந்து கல்விக்காக அர்ப்பணித்தவர்கள் இருக்கிற போதே பல முறைகேடுகள் நடக்கிறது, கல்வியில பல குறைபாடுகள் நடக்கிறது. கற்றலில் அதுலயும் வந்து இன்னொரு கொடுமை என்னன்னா 4 வருடம் பட்டப்படிப்புல வழியில எப்போ வேணாலும் நிக்கலாமா, அதுக்கு ஒரு சர்டிபிகேட் தருவாங்களாம். அதுக்கு வந்து என்ன செய்வாங்களாம், டிப்ளமான்னு ஒரு கோர்ஸ் தருவாங்களாம். அப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா படிப்பை கம்ப்ளீட் பண்ணாத வழியிலேயே வந்து இடைநிற்றல் என்பது வந்து இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்கு பதிலாக 1 வருஷம் படிச்சிட்டியா பரவாயில்ல, ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு கிளம்பிடு, 2 வருஷம் படிச்சியா நீ கிளம்பிடு அப்படின்னா, அப்ப கல்லூரியில தொடர்ந்து படிப்பதற்கு அப்ப பிற்படுத்தப்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், சிறுபான்மை மக்கள் இவ்வளவு காலமாக கல்வி உரிமையை அனுபவிக்க முடியாதவர்களாக இருந்தவர்களெல்லாம் கல்வி நிலையங்களை விட்டு வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த கேட்டை திறந்து வைக்கிறாங்க. அப்ப துணைவேந்தரை வெளியிலிருந்து கொண்டு வரலாம் என்று சொல்வதன் மூலமாக முறைகேடான ஆட்களை, தொழிலதிபர்களை, வேறு வசதி படைத்தவர்களை இடைச்சர்களாக கொண்டு வந்து ஒரு பக்கம் நிப்பாட்டிட்டு இன்னொரு பக்கம் பாதியிலே படிப்பு நிப்பாட்டிட்டு அதுக்கு ஒரு சர்டிபிகேட் தர நீ கிளம்பு அப்படின்னு சொல்றது மூலமாக இவங்க அது போக நுழைவுத் தேர்வு வைக்க போறாங்க. எல்லா பட்டப்படிப்புக்கு நுழைவுத் தேர்வு. அப்ப கல்வியில வந்து ஃபில்டர் பண்றாங்க. நீங்க வர வேண்டாம், நீங்க எல்லாம் படிக்க வேணாம், நீங்க எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சதனுடைய விளைவு தான் கேள்வி கேட்கிறீங்க. இப்போ இந்த இதற்கு ஒப்புக்கொண்டு விட்டால் நாளைக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியிலையோ அல்லது சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு BA BSc படிக்கிறது கூட ஒரு நுழைவுத் தேர்வு வந்துடும் நினைக்கிறீங்களா? அதுல என்ன சந்தேகம்? அதாவது அதை நோக்கிய பயணம் தானே இது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, கேரளா வந்து கல்வியில வந்து இந்திய அளவில் முன்னணி வைக்கிறது, தமிழ்நாடு முன்னணி வைக்கிறது. முன்னணி வைக்கக்கூடிய மாநிலங்களினுடைய ஆலோசனைகளையே அவங்க கேட்க மாட்டாங்க, அதை குறித்து அவங்க எந்த கன்சிடருமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு மாற்றாக பின்தங்கிய மாநிலங்களினுடைய அந்த அவங்க 50% கூட இன்னும் கல்வியில பூர்த்தி செய்யாதவங்க, அவங்களுக்கான அந்த இலக்கை வந்து பூர்த்தி செய்வதற்கு இங்கே வந்து நம்மகிட்ட வந்து வழிகாட்டுதலை கேட்பதற்கு பதிலாக அவங்களுடைய கருத்தை திணிப்பதற்கான வாய்ப்பாக இதை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். சார் ஒரு பாயிண்ட், கருத்தை திணிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்கன்றீங்க. திரு தமிழ்மணி சார் சொன்ன ஒரு கருத்து என்னன்னா, யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் உங்களுக்கு கிராண்ட்ஸ் கொடுக்குறாங்க, மானியம் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நிர்வாகத்தில் அவங்களுக்கு சே இல்லையா, நிர்வாகத்தில் வந்து அவங்க கட்டுப்படுத்த வேண்டாமான்னு ஒரு பாயிண்ட்டை சொல்றாரு. ஏற்கனவே தேசிய கல்விக் கொள்கையில் எங்களுடைய கருத்துக்களை வந்து நான் பாடத்திட்டங்களை ஏற்றுக்கொண்டாதான் உங்களுக்கான அந்த நிதியை தர முடியும்னு அவங்க ஏற்கனவே சொல்றாங்க. அப்ப நாளைக்கு சமஸ்கிருதத்தை பாடமா வைப்பாங்க. அது படிச்சவங்க தான் கடந்த காலத்தில் டாக்டர் ஆகிறதுக்கு வந்து சமஸ்கிருதம் படிச்சாதான் டாக்டர் ஆக முடியும்னு கடந்த காலத்தில் இருந்தது. நீதி கட்சிகளினுடைய போராட்டத்தின் வழியாக அதை நாம வந்து புறந்தள்ளி இருக்கிறோம், அதையெல்லாம் அப்புறப்படுத்தி இருக்கோம். மீண்டும் அந்த நிலைமையை அடைவதற்கு, மீண்டும் கல்வி இல்லாதவர்களாக நம்மை ஆக்குவதற்கு இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சாராம்சம். ஒரு செகண்ட் ஏதாவது துருக்கிடுறாரு. ஐயா சொன்னார், அந்த நடுவில் யாராச்சும் செகண்ட் இயர் படிக்கும்போது தேர்ட் இயர் படிக்கும்போது வெளில வந்துட்டா அவங்களுக்கு வந்து டிப்ளமோ கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுவாங்க. ஐயா சொன்னது கரெக்ட். இதுக்கு முன்னாடி எல்லாரும் பசங்க யாராச்சும் குடும்ப சூழ்நிலை ஏதோ ஒரு கஷ்டத்தில் வெளில வந்தாங்கன்னா எதுவுமே கிடைக்காது, அவங்களுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் கிடைக்காது. திருப்பி அவங்க படிக்கணும், முதல்ல படிக்கணும். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு நீங்கள் செகண்ட் இயர்லேருந்து போனீங்களா, திருப்பி அந்த செகண்ட் இயர்லேருந்தே படிக்கலாம்னு கூப்பிடுறாங்க. இது நல்ல விஷயம். கெட்டதை நீங்கள் அதை பாதியிலே கட் பண்ணி சொல்லாதீங்க. எல்லாமே முழுசாக படிச்சுட்டு முழுசாக சொன்னீங்கன்னா அதில் நல்ல விஷயத்தை கன்வே பண்ணலாம். எல்லாத்தையும் பாதியே சொல்றதுனால தான் இங்கே வந்து கெட்டதாக தெரியுது நான் சொல்லுவேன். இல்ல பாதியில போறது மூலமா என்ன நன்மை இருக்குன்னு சொல்ல வரீங்க நீங்க? இல்ல பாதியில போறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காம இருந்தது ஐயா. இனிமேல் டிப்ளமோ கொடுக்கறாங்க. பாதியில போறவங்க எதுல போறாங்க, செகண்ட் இயர்ல போனா ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாத சர்டிபிகேட் வச்சா என்னங்க பண்ணுவாங்க மாட்டீங்க? மக்கள் எந்த யதார்த்தம் இல்லாத ஒரு பிரச்சனையை நீங்க முன்வைக்கிறீங்க. நீங்க அதை வச்சு என்ன செய்ய முடியும்? முழுமையா கம்ப்ளீட் பண்ணவன் மெரிட் வாங்கினவனுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான்.
பாதியிலே கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாத ஒருத்தனுக்கு கொடுக்கிற சர்டிபிகேட் மூலமா என்ன நன்மை நடக்கும்? இது ரொம்ப அபத்தமா இருக்கு. படிக்க வராத வெளியே போன்னு சொல்றதுக்கான ஏற்பாடு பிரச்சனைன்னு வெளில போகும்போது வெறும் கையை வீசிட்டு போகும்போது ஒரு டிப்ளமோ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு போவேன்றாங்க. அது திருப்பி வருமா அதே டிப்ளமோ சர்டிஃபிகேட் காமி செகண்ட் இயர்ல ஜாயின் பண்ணுங்கன்றாங்க. அது என்ன தப்புன்ற? எக்ஸ்ட்ரா ஆடட் வேல்யூ தானே. இல்லை குணா, இதில் என்னென்னா இந்த ட்ராப் அவுட் வந்து நம்மகிட்ட கிடையவே கிடையாது. நம்ம இதை பொறுத்த வரைக்கும் அரியர்ஸில் ஃபெயிலியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்களே ஒழிய பெரும்பாலும் கல்லூரிக்கு வந்த மாணவர்கள் ட்ராப் அவுட் அப்படிங்கிறது வந்து நம்ம இதில் வந்து ஒரு 6 to 5% கூட அதில் இருக்க வாய்ப்பில்லை. இப்போ இப்படி ஒரு வாய்ப்பை கொடுக்கும்போது என்ன நடக்கும்னா சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு வெளியே போவான். என்ன பிரயோஜனம்? இவங்க சொல்கிறாங்கல்ல ஒரு 4 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அவன் வந்து திரும்ப படிக்கலாம்னு. யதார்த்தம் என்னென்னா 10 நாள் நீங்கள் கண்டினியூஸாக அவங்களுக்கு லீவ் விட்டீங்கன்னாவே அவங்க 11வது நாள் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ பிள்ளைங்க போகிறதுக்கு நம்ம எவ்வளோ பாடுபடுறோம்னு நமக்கு தான் தெரியும். அவன் எப்படி அந்த சர்டிஃபிகேட்டை இப்போ இந்த சர்டிஃபிகேட் என்ன யூஸ்? ஒரு பிஇ சேர்ந்துட்டு 1 இயர் படிச்சுட்டு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ட்ராப் ஆகிட்டான்னா அதுக்கு பிறகு திரும்ப மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்றீங்க. நான் திரு நாஞ்சில் சம்பத் அவருடைய கோணத்தை கேட்கணும். இது ஒரு லார்ஜர் ஃப்ரேமில் இதை வந்து நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்குது. லார்ஜர் கேன்வாஸில் ஒரு புறத்தில் ஆளுநர்களுக்கும் எதிர்க்கட்சி மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஆளுநர்களுக்கும் முதலமைச்சர்களுக்கும் நிர்வாக ரீதியான சச்சரவுகள் இருக்குது. கேரளாவில் ஆரிஃப் முகமது கான் இருக்கிற வரையிலும் வைஸ் சான்சலர் நியமனம் தொடர்பாக அரசுக்கும் ஆளுநருக்கும் பிரச்சனை இருந்தது. தமிழ்நாட்டில் அந்த பிரச்சனை இருக்குது. தெலுங்கானாவில் அந்த சிக்கல் இருந்தது. கர்நாடகாவில் இப்போ அது தொடங்குது. இந்த பின்புலத்தில் இந்த சட்டத்தை பார்க்கணுமா? இவங்க எதிர்க்கட்சி முதலமைச்சர்கள் முன்வைக்கக்கூடிய கருத்து ஒன்று, கருத்தை திரிக்க வர்றாங்கன்றது அப்பாஸ் போன்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்து. அரசுகள் சொல்வது என்பது எங்கள் உரிமையை பறிக்கிறாங்க, எங்கள்கிட்ட எங்கள் யூனிவர்சிட்டிஸை பறித்து கொள்ள பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க திரு சம்பத்? இல்லை குணா, இது நடைபெற்று கொண்டிருக்கிற யுத்தம் ஒரு கலாச்சார யுத்தம். கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிக்க விரும்புகிறவர்களினுடைய அடாவடித்தடமான நடவடிக்கை இந்த நடவடிக்கை. இன்னும் சொல்லப்போனால் இது மனச்சாட்சியற்ற நடவடிக்கை. அதையும் தாண்டி சொன்னால் மனிதாபிமானமற்ற நடவடிக்கை. இன்றைக்கு சென்னை பல்கலைக்கழகம், கோவை பாரதியார் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகம், மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம், திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம், இத்தனை பல்கலைக்கழகங்களில் சேலம் பல்கலைக்கழகம், இத்தனை பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்க முடியாத ஒரு நெருக்கடியை இந்த நாடு இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. ஒரு ஆளுநர் என்கிற அதிகாரத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் இன்றைக்கு இயங்குகின்ற பல்கலைக்கழகங்களுக்கு மிகப்பெரிய முட்டுக்கட்டை இன்றைக்கு போடுகிறார்கள். இப்படி போடுவதன் மூலம் என்னாகிறது என்றால் லட்சக்கணக்கான மாணவர்கள் பட்டம் பெற முடியாமல் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இவர்களுக்கு அதிகாரம் இப்போ என்ன சொல்லுக வருகிறார்கள் என்றால், மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் இனிமேல் நிதி வழங்கப்படும், இல்லாவிட்டால் பல்கலைக்கழகங்களுக்கு அங்கீகாரம் வழங்கப்படும் என்கிற எல்லைக்கு இவர்கள் போயிருக்கிறார்கள். மாநில உரிமைகளை இன்றைக்கு ஒடுக்குவதற்கு எதை கொடுத்தாலும் சூத்திரனுக்கு கல்வியை கொடுக்காதே என்பதை நடைமுறைப்படுத்துவதற்கு அவர்கள் திட்டமிடுகிறார்கள். இத்தனை மாணவர்கள் பாதிக்கப்படுகிற பொழுது கூட மாணவர்களின் பக்கம் நியாயம் இருக்கின்றதை உணர்ந்து கொள்வதற்கு கூட இவர்கள் தயாராகவில்லை. இவர்களுக்கு அதிகாரம் இருக்கிறது என்றால் அரசு பட்டியல் என்ற தலைப்பின் கீழ் 7வது அட்டவணையில் 44வது ஐட்டம் இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் டு கார்பரேஷன் வெதர் trading of not with objects not confined in the state but not including universities மாநில பட்டியல் என்று இருக்கிறது. இதை தாண்டி அரசியல் 7வது அட்டவணை 32வது ஐட்டமாக இன்கார்பரேஷன் ரெகுலேஷன் அண்ட் வைண்டிங் அப் கார்பரேஷன் other than those specified of list and universities unincorporated trading
literary, scientific, religious and other societies and associates cooperative societies என்று தெளிவாகவே இருக்கிறது. ஒத்திசைவு பட்டியல் கன்கரண்ட் பட்டியலில் இருக்கும் பொழுதே இந்த ஆட்டத்தை இவர்கள் நடத்துகிறார்கள் என்றால், கன்கரண்ட் பட்டியலில் இல்லாத நிலையில் இவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நீங்கள் கொஞ்சம் யூகித்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றையும் தனதாக்கிக் கொள்வதற்கு இன்றைக்கு அவர்கள் தன்முனைப்போடு தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறார்கள். டாக்டர் அம்பேத்கரை உள்வாங்கிக் கொள்கிறவர்கள், வள்ளலாரை உள்வாங்கிக் கொள்கிறவர்கள், வான்புகள் வள்ளுவரை உள்வாங்கிக் கொள்கிறவர்கள் இன்றைக்கு எல்லா தளத்திலும் ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தையும் நம் மீது இன்றைக்கு அவர்கள் திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். மதுரை பல்கலைக்கழகத்தினுடைய பட்டமளிப்பு விழா பேருரையில் அறிஞர் அண்ணா அவர்கள் அன்றைக்கு, நான் மாணவராக இருந்த காலத்தில் அண்ணா பேசுகிறார், முழுவயிறு காணாதார் முதுகெலும்பு புரிய பாடுபடுவோர் வாழ்வின் சுவை காணார் வலியோரின் பகடைக்காய்கள் ஓடப்பர் இவரெல்லாம் தருகின்ற வரிப்படம் தான் கோட்டையாய் கொடிமரமாய் பாதையாய் பகட்டுகளாய் அமல் நடத்தும் அதிகாரிகளாய் அறிவு பெறாமையும் கூடங்களாய் விளங்குகின்றன அண்ணா பேசினார். நாட்டு மக்களினுடைய வரிப்பணத்தில் ஒரு அரசு இயங்குகிற பொழுது அந்த அரசை ஒரு முடிவெடுக்க முடியாத அளவிற்கு இன்றைக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்தால் அந்த தீர்மானத்திலே கையெழுத்தும் போடாமல் அதை திருப்பியும் அனுப்பாமல் ஒரு ஆளுநர் வைத்து கொண்டே இருக்கிறார் என்றால், இந்த ஆளுநர் பதவி அகற்றப்பட வேண்டும் என்ற நீண்ட நாள் கோரிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு நேரம் வந்துவிட்டது. இன்னும் சொல்ல போனால் இதை மாணவர்கள் மத்தியில் கொண்டு செல்வதில் தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள் முனைப்பு காட்ட வேண்டும். எல்லா கல்லூரியினுடைய வாசலிலும் தமிழர்களுக்கு கல்வி மறுக்கப்பட வேண்டும் என்பதை நோக்கமாக வைத்துக்கொண்டு பல்கலைக்கழகத்தின் மீது மேலாதிக்கம் செலுத்துகின்ற ஒன்றிய அரசினுடைய முகமூடியை கிழித்தறிய வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு தமிழ்மணி அவர்கள் திமுக அரசுக்கு எதிராகவே பேசுகிறார். இன்றைக்கு அரசுதான் சம்பளம் கொடுக்கிறது என்பதை மிகுந்த வலியோடு காரைக்குடியில் கூட முதலமைச்சர் பேசியிருக்கிறார். இதையெல்லாம் ஒத்துக்கொள்ள தயாராக இல்லாமல் இன்றைக்கு எதையாவது பேசி இந்த அரசை காயப்படுத்த வேண்டும், அதை தாண்டி தமிழினத்தை கொச்சைப்படுத்த வேண்டும் என்பதிடத்தில்தான் அவர்களுடைய நோக்கம் இருக்கிறது. இந்த நோக்கத்தை சரியாக புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் இதற்காகவே ஒரு இயக்கம் நடத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாம் தோற்று போவோமானால் தமிழ்நாடாக இருக்காது, சுடுகாடாக மாறிவிடும். அதுதான் அவர்களது நோக்கம். அடுத்த சப்ஜெக்ட்டுக்கு போவோம். ஒரு ரவுண்டு இதை பார்த்துட்டோம். அமாவாசை பௌர்ணமிக்கு வருவோம். 13 அமாவாசையில் இந்த கவர்மெண்ட் முடிஞ்சிடும் அப்படின்றாரு எடப்பாடி. எதிர்க்கட்சி தலைவர் திரு பழனிசாமி 100 பௌர்ணமி ஆனாலும் இந்த ஆட்சி தொடரும் அப்படின்னு அதற்கு அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி பதில் சொல்கிறாரு. இது என்ன அமாவாசை கணக்கு பௌர்ணமி கணக்கு? யார் கணக்கு ஜெயிக்கும்? அதாவது அமாவாசையாக இருக்கிறவங்களுக்கு அமாவாசை தெரியுது, இந்த நாட்டையும் இந்த மக்களையும் பௌர்ணமி போல் ஒழிக்க செய்கிறவர்களுக்கு அது பௌர்ணமியாக தெரியுது. அமாவாசைன்னு முதல்ல யார் சொன்னார்? ரைட், எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னார். ரெண்டும் மாறி மாறி வர்றது தான். பௌர்ணமியும் இயற்கையில் ஒரு பகுதி தான். எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னார் முதல்ல. அதில் என்ன இருக்குது? எதிர்க்கட்சி தலைவர் தான் சொன்னார், அமாவாசைன்னு சொன்னார். இதை விட மிக முக்கியமான ஒன்று, இந்த அமாவாசைக்கும் அதிமுகவுக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. முன்னாடி ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது அமாவாசைக்கு அமாவாசை வந்து அமைச்சரவை மாறிட்டு இருக்கும். அதுக்கு பேரே ஜூனியர் உடனே எழுதிச்சு அமாவாசையாக அமைச்சரவை அல்ல, அது அமாவாசை அமைச்சரவை. அமாவாசை வந்துட்டாவே அமைச்சர்கள்லாம் பதறாங்க அப்படின்னு. ஸோ அந்த ஒரு நாமன் கலைச்சர் அந்த பரிணாமத்தில் வந்ததுனால அவர் வந்து அமாவாசை சொல்லிகிட்டு இருக்கிறார். ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் இன்னைக்கு கூட காரைக்குடியில் பல்கலைக்கழகத்தில் திரு ப. சிதம்பரம் அவர்களுடைய அந்த நூலகத்தை திறந்து வைக்கும்போது, அழகப்பா பல்கலைக்கழகத்தில் சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறோம். 2021 திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்கிற போது நாம் எங்கே இருந்தோம், தொழில் வளத்தில் எங்கே இருந்தோம், ஜிஎஸ்டிபியில் எங்கே இருந்தோம், வேலை வாய்ப்பில் எங்கே இருந்தோம், இன்றைக்கி எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த நாட்டு மக்களை முன்னேற்றுவதற்கு தாய்மார்களுக்கு, குழந்தைகளுக்கு, இளைஞர்களுக்கு என்று ஒவ்வொரு செக்ஷனாக பார்த்து இந்த அரசு செய்திருக்கிறது. எனவே இந்த நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே செந்தில் பாலாஜி சகோதரர் செந்தில் பாலாஜி சொன்னதை போல இன்று ஒரு பௌர்ணமி அல்ல, இன்னும் பல பௌர்ணமிகளுக்கு கழக அரசு இருக்கும் என்று அவர் சொல்லுவதில் நியாயம் இருக்கிறது. தமிழ்மணி சார். சார், 2 விஷயம்.
13 பௌர்ணமி எதிர்க்கட்சி தலைவர் உண்மைதான். அவர் தான் அதை ஆரம்பிச்சிருந்தார். அவர் கிட்டத்தட்ட இன்ஃபேக்ட் ஒரு 5-6 மாதத்துக்கு முந்தைய எதிரோ சொல்லி ரிப்பீட் தான் பண்ணுறார். அதிலெல்லாம் மறுத்து பேசுகிறதுக்கு அர்த்தம் இல்லை. இன்னொன்று, திரு செந்தில் பாலாஜி சொல்கிறது திமுக ஆட்சி இருக்கும்னு சொல்லலை. அவர் திரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பார்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருப்பதாக நான் கருதுகிறேன். இது அந்த அடுத்த ஆட்சி எலெக்ஷன் வருது, ஆட்சி மாறலாம்ங்கிற கருத்தை தான் இபிஎஸ் சொல்கிறார். ஒரு 50% வாய்ப்பு அதுக்கு இருக்குது, கூட்டணியை பொறுத்து. இன்றைக்கி யார் சொன்னாலும் தப்பு, அவ்வளோதான். அவர் சொன்னாலும் நான் சொன்னாலும் யார் சொன்னாலும் தப்பு. கூட்டணி, இந்த கூட்டணி தொடருமா பிரிஞ்சிருமா, புது கூட்டணி எப்படி அமையும் பார்த்து தான். ஆனால் ஒரு ஆபத்து இருக்குது இந்த ஆட்சிக்கு 13 இதில் இருக்குது. ஆமாம், தேர்தல் வருது, தேர்தலில் மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கிட்டு திரும்ப வரணும். அதை தான் சார் அவரும் சொன்னார். அவர் தனிப்பட்ட எந்த இண்டிவிஜுவல் பேரை சொல்லி தப்பாக பேசலை இபிஎஸ். சரி, 13 அமாவாசை திரு செந்தில் பாலாஜி சுதந்திரமாக வெளியே இருப்பாரா? ஏன்னா ஒரு வருஷத்தில் கேச முடிக்கணும்னு ஆர்டர் போட்டிருக்காங்க. அதனால் கேட்குறேன், 13ங்கிறது ஒரு வருஷத்தை தாண்டுதே. இவர் முதல்ல சுதந்திரமாக இருப்பாரா? ரைட், பதில் சொல்கிறவங்க சொல்லலாம், தப்பு ஒன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட 8 வருஷம் 4 மாதம் 100 பௌர்ணமியை கணக்கு பார்த்தோம்னா, அடுத்த தேர்தல், அதற்கும் அடுத்த தேர்தல் வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பு. அடுத்த தேர்தல் 50-50. ஒரு பார்வையாளனா நான் கன்சீட் பண்ணுறாரு. இது நடக்கலாம் டிபெண்டிங் ஆன் த அலையன்ஸ். ஆனால் அடுத்த தேர்தலையும் ஜெயித்து அதுக்கு அடுத்த தேர்தலையும் திரு ஸ்டாலின் இருப்பாருங்கிறது வாய்ப்பே இல்லை. வேறு வகையில் ஆதரவாக சொன்னால் கூட அவர் திரு உதயநிதியை எப்போ கொண்டு வந்து முதலமைச்சருக்கு தயார் பண்ணிட்டாரோ, திரு ஸ்டாலின் அடுத்த தேர்தலுக்கு பிறகு இருப்பார், அதுக்கு 5 வருஷம் கழிச்சு இருப்பாருங்கிறது 100க்கு 100 தவறு. திரு ராஜகம்பீரன், அது இந்த அரசின் மீது, ஆளுகிற அரசின் மீது எடப்பாடி பழனிசாமி இவ்வளவு குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறவங்க ஒரு இடைத்தேர்தலை சந்திப்பதற்கு கூட அச்சப்படுறாங்க. இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குன்னா அதை மக்கள் மன்றத்திலே போய் அவர் சொல்லலாம். 1972 தொடங்கப்பட்ட அதிமுக 73லேயே 6 மாசத்துக்குள்ளேயே திண்டுக்கல் இடைத்தேர்தலை சந்தித்தாங்க. 2.5 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றியும் பெற்றிருக்காங்க. அன்றைக்கே ஆளுகிற அரசாக திமுக இருந்தது. அப்ப இடைத்தேர்தலை கண்டு அஞ்சுகிற போட்டியிட கூட அவங்க வெற்றி பெறாங்க, வெற்றி பெற முடியலைங்கிறது ரெண்டாவது. ஜனநாயக ரீதியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு கூட அவங்களுக்கு திராணி இல்லாம இந்த ஆட்சி வீழ்ந்துரும் சொல்றாங்க. மக்கள் மன்றத்தில் போய் இந்த ஆட்சியினுடைய குறைபாடுகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு கூட அவங்களுக்கு தன்னம்பிக்கை இல்லை. அப்ப அவங்க பேசுற எதிர்மறை கருத்துக்கள் மீது அவர்களுக்கே நம்பிக்கை இல்லைங்கிறத அது காட்டுது. அதனால நிச்சயமாக 13 அமாவாசையில எதுவும் மாற போறது இல்லை. ஏன்னா அதிமுகவை நம்பி எந்த கூட்டணி கட்சியும் வருவதற்கு தயாராக இல்லை. திமுக கூட்டணி உடையுமா என்று எதிர்பார்த்தார்கள், அதற்கான சாத்தியங்களே இல்லாமல் போய்விட்டது. அதனால எல்லாருமே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே எதிரி கட்சிகள் எல்லாமே உதிரி கட்சிகளாக இருக்கிற பட்சத்தில் அவர்கள் ஒரு குடையின் கீழ் சேருவதற்கான வாய்ப்பே இல்லை. அத்தனை பேரும் தன்னை முதலமைச்சர்னு கருதிக்கிறவங்களா இருக்கிறாங்க. அதனால அண்ணாமலை சொல்றது மாதிரி தேர்தல் கூட்டணிகள் தேர்தல் அறிவிக்கிறதுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியோ 6 மாசத்துக்கு முன்னாடி தான் ஃபார்ம் ஆகும். இப்பவே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல இதே தான் 2026 மார்ச் மாசமும் இருக்கும், ஏப்ரல் மாசமும் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? எதிர்க்கட்சிகள் பிரிந்து கிடக்கிறவங்க ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும் நினைக்கிறீங்களா? இல்லை, திமுகவும் அதிமுகவும் சமபலத்தோடு கூடிய கட்சியாக இருந்தபோது அந்த அணிமாற்றங்கள் இயல்பாக நடந்தது. பல முறை பாமக அணி மாறி இருக்கிறது, மதிமுக மாறி இருக்கிறது, தேமுதிக பேரம் பேசி இருக்கிறது கடைசி வரைக்கும். அதெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்தோம். இன்றைக்கு அதிமுகங்கிறது ஒரு ஓடாத குதிரையா இருக்கு. அந்த குதிரை மேல யார் பந்தயம் கட்டுவாங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ரெண்டு கட்சி சமபலத்தில் இல்லையா? இப்போ சமபலத்தில் இல்லையே. இரு துருவ அரசியல் என்பதுல அதிமுக ஒரு வீழ்ச்சியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் அவர்களோடு கூட்டணி சேர்வதற்கு யாரும் தயாராக இல்லை என்பதுதான். அதனாலதான் விஜய் வருவாரான்னு கேட்கக்கூடிய நிலைமைக்கு அதிமுக இருக்கிறது. அதிமுகவினுடைய கூட்டணி கதவு என்றைக்கு திறக்கும்னு ஜெயலலிதா காலத்தில் காத்திருந்த காலம் போய் அதிமுகவோட யார் கூட்டணிக்கு வருவாங்கங்கிற ஒரு காலகட்டம் வந்து விட்டது. அதனால அவங்களுக்கு இது ஒரு வீழ்ச்சி காலமாக தான் நான் பார்க்கிறேன். அதனால வருகிற சட்டமன்ற தேர்தலில் எந்த மாற்றமும் நிகழாது. கடைசியாக நடந்து முடிஞ்சது பாராளுமன்ற தேர்தல். ஒன்று கூட்டணியே இல்லாமல் அதிமுக பெரிய வெளியே சொல்லிக்கிறக்கூடிய கூட்டணி இல்லைன்னுனாங்க. திமுக இதே பலம் பொருந்திய கூட்டணி, நான் மறுக்கவே இல்லை. கூட்டணி அமைச்சிருக்கலாமே சார், அவங்களுக்கு அமைக்கிற வாய்ப்பு இருந்ததே அதிமுக. நான் நடந்ததை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். இது நடந்திருக்கலாம், நான் என் நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. நடந்ததை வச்சு நான் பதில் உங்களை அழைச்சிட்டு போக விரும்புகிறேன்.
அதில் இரண்டாவது வாக்கு வாங்கியது அதிமுக. யாருமே அதை மறுக்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு எந்த கூட்டணி பலமும் இல்லாமல் இரண்டாவது வாக்கு வாங்க முடியுமானால் தமிழ்நாட்டில் திமுகவும் அதிமுகவும் தனித்தனியாக நின்றால் அதிமுக 100 ஓட்டாவது கூட வாங்கும். இந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன். அதாவது என்னன்னா, ரெண்டாவது இடத்துக்கு வர்றான் அப்படிங்கிறது பிரச்சனை இல்லை. இப்போ ஒருத்தன் வந்து 100 மீட்டர் வேகத்தை வந்து 52 செகண்டில் கிடக்கிறான்னா, ரெண்டாவது எத்தனை செகண்டில் வந்தாலும் ரெண்டாவது யார் வரானோ அவன் ரெண்டாவது வந்ததாக தான் கருதப்படும். அதுக்காக அவரோட இவரை கம்பேர் பண்ண முடியாது. அவர் வந்து 10 செகண்டில் கடந்து போகிறாரு, இவர் 50வது செகண்டில் வந்து சேர்றாருன்னா உடனே இவரும் அவரும் ஒன்று அப்படின்னு எடுக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஈக்குவல் ஃபைட் இல்லை, டிஸ்டன்ஸ் செகண்டா டிஸ்டன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னொன்று 2018 தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் பதவியேற்ற பிறகு உள்ளபடி சொல்ல போனால் இப்போ பல பத்திரிகைகள் கூட ஊடகங்கள் கூட எடப்பாடி பழனிசாமி இந்த இடைத்தேர்தலில் நிற்காததுக்கு காரணமே 11 தோல்வி பழனிசாமின்னு வந்துடக்கூடாது, ஏற்கனவே 10 தோல்வி பழனிசாமின்னு அவருக்கு பேர் இருக்கு. இது நாங்கள் திமுகன்னு சொல்ல, பொதுவாக சோசியல் மீடியாவிலேயே அந்த ஒரு பேர் இருக்கு. அப்போ சகோதரர் சொல்லு, அந்த அதிமுக வந்து திமுக பக்கத்தில் இருந்தது அது வேற விஷயம். ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டும் ஒன்றா இருந்தது. இன்னும் சொல்ல போனால் சில நேரங்களில் எங்களை விட அதிமுக அதிக ஓட்டு வாங்கியிருக்கு, நான் மறுக்கலை. ஆனால் 2018ற்கு பிறகு இன்னும் சொல்ல போனால் அந்த 2 மாபெரும் தலைவர்கள், அதாவது அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜெயலலிதா, இங்கே வந்து நம்ம தலைவர் கலைஞர் மறைந்த பிறகு திமுக பலம் பெறக்கூடிய வகையில் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நிர்வாகமும் உழைப்பும் இருந்திருக்கிறது. ஆனால் அதிமுக பின்தங்கி போயிருக்கிறது. இதைத்தான் சகோதரர் ராஜ கம்பீரன் சொல்றாரு. அதுதான் கடைசி ரிசல்ட், கடைசி எலெக்ஷனை வச்சு சொல்றாரு. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக முதலிடத்துக்கு வந்திருக்கலாம், அதிமுக 2வது இடத்துல இருக்கு. அதுவே 2 பேரும் தனிச்சு போட்டிட்டா 100 ஓட்டாவது ஏடிஎம்கே கூட வரும்ன்றார். இல்ல, தனிச்சு போட்டிட்டான்னு எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு சொல்லணும்ல, நடந்து முடிஞ்சது. அனுமானமும் 2024 குணா நடந்து முடிஞ்ச தேர்தலில் இப்போ நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, இதுவரைக்கும் 7-8 தொகுதிகளில் வந்து அதிமுக டெபாசிட் இழந்திருக்கு, 3வது போயிருக்கு. ரைட், பார்லிமெண்ட் எலெக்ஷன் போயிருக்கு. அப்போ அதனால தான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அந்த எங்களுக்கு சமபலமாக அதிமுக களத்தில் நின்ற காலங்கள் உண்டு, நாங்கள் மறுக்கல. ஆனால் இன்றைக்கு தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் முன்னெடுத்து போகிற வேகத்தில் அந்த வேகத்திற்கு ஈடுகட்டக்கூடிய வகையில் அதிமுகவை இழுத்து வரவில்லை. எனவே 2வது இடத்திற்கு அதிமுக இருக்கிறது, நாங்கள் அதை மறுக்கவில்லை. ஆனால் இன்னொரு ஆஸ்பெக்ட்ல கேட்கணும், திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அல்லது திமுக இந்தியா கூட்டணிக்கு எதிர்ப்பான வாக்குகள் 2-3 வகையா பிரிஞ்சிருச்சு. ஒன்று, அதிமுக முதன்மையாக அதில் எதிர்ப்பு ஓட்டில் அதிகம் வாங்கியிருக்கு. அதுக்கடுத்து 18% வரலையும் பிஜேபி பிஎம்கே கூட்டணி வாங்கியிருக்கு. அதுக்கப்புறம் சில கட்சிகள். ஸோ இதெல்லாம் ஒரு ரீஅலைன்மெண்ட் வரும் அப்படின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் இருக்குது. இன்னொருன்னு வந்து தனிச்சு 2 கட்சி எடுத்துக்கிறாங்க, திமுகன்னு ஒரு கட்சி, அதிமுகன்னு ஒரு கட்சி. அதில் அதிமுக வந்து அவங்களுக்கு தனிச்சு நின்னா எட்ஜின்னு ஒரு ஆர்கியூமெண்ட் 100 ஓட்டாவது கூட வாங்கணும்னு நான் சொல்றேன். என்ன பேசிஸ் சார்? சார், இவ்வளவு உங்களுக்கு மத்தியில் காங்கிரஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது. இது தமிழ்நாடே த்ரூ அவுட் ப்ரோ காங்கிரஸ். நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லியிருக்கேன். அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு ஜெயிலிருந்து செத்தும் போயிட்டான் 4 பேர். அப்போ எமர்ஜென்சியில் எது ஜெயிச்சது? காங்கிரஸ் ஜெயிச்சது தமிழ்நாட்டில். மத்தியில் யாருன்னு வந்தால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்பயும் அதான் நடந்திருக்கு. 77 அதான் நடந்துச்சு. நீங்கள் தயவு தொடர்ந்து நடக்கிறது. எனவே அதுக்கு அந்த கணக்கை வச்சுக்காதீங்க. இந்த கூட்டணி பிசிகே வெளியே போயிடுச்சு, சிபிஎம் கிட்டத்தட்ட அனௌன்ஸ் பண்ணல. இல்ல சார், பாயிண்ட் வந்து கூட்டணி இருக்கு இல்லன்றதுக்கே வரல. 2 பேரும் தனிச்சு நின்னா ஏடிஎம்கே 100 ஓட்டு கூட வாங்குறது என்ன பேசிஸ்னு கேக்குறேன். எப்படி அந்த கால்குலேஷன் வரீங்க? கூட்டணி இல்லைன்னா தான் சார் தனித்து நிப்பாங்க. அதானே நான் சார் நம்ம 2 பேரும் ஆர்குமெண்ட்டுக்கே வரல. நான் கேக்குற பாயிண்ட்க்கு சார் வரல. திமுகவும் தனிச்சு நிக்குது, அதிமுகவும் தனித்து நின்றால் அதிமுக 100 ஓட்டு கூட வாங்குறீங்களா? அதுக்கு என்ன அடிப்படை, எந்த பேசிஸ்ல, எந்த லாஜிக்ல சொல்றீங்கன்னு கேக்குறேன். இன்னைக்கு திமுகவுக்கு இருக்கிற கெட்ட பெயர்கள் அதே போதும். வேற அதுக்குள்ள ஏபிசிடிக்கு நான் போக விரும்பல. ஒரு அசம்ஷன்ல சொல்றீங்க சார். நீங்க ஒரு பேப்பரை, இன்னைக்கு பேப்பரை, தமிழ் பேப்பரை பாருங்க சார். எங்க தப்பு நடக்குது? போலீஸ் ஸ்டேஷன்ல நடக்குது. 1, 2, 3 மணலை தடுக்கிறான் ஒருத்தன், அவனை கொண்டுட்டாங்க. நேற்று நடந்தது தான். ஆட்சி சொல்ல என்ன கவர்மெண்டா சிஎம்மா? இல்லை, நான் மறுக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி காலத்திலையும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தவனா ஒரு கிராம அதிகாரியை கொண்டிருக்கிறாங்க, லாரி ஏத்தியே கொண்டிருக்கிறான். 100க்கு 100 கரெக்ட்.
நான் மறுக்கவே இல்லை. அதை நாளைக்கு ஏடிஎம்கே வந்தாலும் நடக்கலாம் சார். நான் அட்வான்ஸாகவே சொல்கிறேன் உங்களுக்கு. இல்லை சார், நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷனை ஒரு அளவுகோலாக வைக்கிறீங்க. ஆமாம், அளவுகோலில் நீங்கள் முதன்மை கட்சின்னு சொல்கிற ஒரு கட்சி டெபாசிட் இழக்குது, பல தொகுதிகளில் 3வது இடத்துக்கு போகுது, 4வது இடத்துக்கு போகுது. பாமக ஓட்டை அவங்க ஒரு குறிப்பிட்ட பேக்ரவுண்டில் ஓட்டை பிரிக்கிறாங்க. அதை நீங்கள் மறுக்கிறீங்களா இல்லையாங்கிறது வேற. பாமகவால் ஏடிஎம்கேக்கு வந்த சேதத்தை விட மதுரை, தேனி, ராமநாதபுரம், திண்டுக்கல், திருச்சி, பார்லிமெண்ட்ல பாமகவுடைய ஓட்டு இன்னொரு கூட்டணிக்கு போயிடுச்சு. அது சரிங்க சார். பாமக பலமில்லாத திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர், இந்த பகுதி, விருதுநகர் வந்து விஜய் பிரபாகரன் ஓரளவுக்கு ஓட்டு வாங்கிட்டார். கன்னியாகுமரி, மதுரையில் எப்படி சார் ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போகும்? அது சட்டமன்ற தேர்தல் வந்தால் திமுக எப்படி கூட? அழகான கேள்வி சார். மதுரையில் இப்போ சில சூழ்நிலைகளில் ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டியாக அதை தான் சொல்கிறாங்க. நான் ஏன் சொல்கிறேன்? இப்போ ஓபிஎஸ் வெளியே அமிச்சு தப்பு, சசிகலா வெளியே விட்டு தப்பு. சசிகலா ஜெயிலுக்கு போயிருந்தா கூட நீங்கள் கட்சிக்குள்ளேயே வச்சுருந்துருக்கணும். ஓபிஎஸ் கட்டடத்தை உடைச்சா கூட உங்கள் ஆஃபீஸை கட்சியில் வச்சுக்கணும். அதனால் மதுரை, திருநெல்வேலி, நான் திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த கணக்கு இருக்கத்தான் செய்யும். அதை ஏற்பட்டு கோயம்புத்தூர்ல 3வது சார், தென் சென்னையில் 3வது, கோயம்புத்தூர்ல வந்து சசிகலாவுக்கு என்ன ரோல் இருக்கு? கோயம்புத்தூர்ல அந்த கட்சியினுடைய அண்ணாமலை நிற்கிறார். ஆல் சடன் அவர் ஏதோ சில விஷயங்கள் செய்திருக்கிறார். இப்போ டாபிக் அது இல்லை, அதனால் அதை அவாய்ட் பண்ணுற அவ்வளவுதான். அவர் ஒரு லீடர் ஆகிட்டார் இன்னைக்கு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. அதனால தான் 3 வருஷம் கழித்து திருப்பி அவரே போடலாமா வேண்டாமா? அதனால் அவருக்காக விழுந்த ஓட்டு, திரு அண்ணாமலைக்காக அங்கே விழுந்த ஓட்டுக்கள் அதிகம். இது முதல்லயே அவங்க ஒரு எம்பி வச்சிருந்தாங்க. அந்த ஊரில் அண்ணாமலையோட வேலுமணி செல்வாக்கான லீடர் இல்லையா சார்? ரெட்டையில செல்வாக்கான சின்னம் இல்லையா சார்? எம்எல்ஏ எலெக்ஷன்னா வேற, மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க எப்பொழுதுமே. எம்பி எலெக்ஷன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தேன், அந்த கட்சி ஆள் நம்ம ஊரில் ஜெயிச்சான்னு சொன்னால் நம்ம ஊருக்கு நல்லது நடக்கும். அதாவது ஒன்று என்னென்னா, இப்போ நம்ம கூட்டணி வாங்கியிருக்கிறது குணா 47%, 47.6. அதிமுக வாங்கியிருக்கிறது பாருங்கள் 22. இதுக்குள்ளே தான் நிற்கிது. இப்போ நம்ம இதில் வந்து ஒரு அனாலிசிஸ் நடத்தினா இதை எப்படி நீங்கள் பக்கத்தில் கொண்டு வருவீங்க? ஒரு காலத்தில் இருந்ததை வைத்து நம்ம வச்சு இப்போ பேசிகிட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு சூழல் என்ன? இப்போ சகோதரர் சொல்கிறாரு காங்கிரஸை வச்சு தான் ஓட்டு அப்படின்னு. 2014 என்ன நடந்தது? காங்கிரஸ் என்ன வந்தது? 1999 2004 வரைக்கும் என்ன நடந்தது? பாஜக வரலையா இங்க? அப்போ காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் வரணும் அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் தனியாக நின்னப்போ எத்தனை இடத்துல வந்தது, எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்தது? அது அல்ல. கூட்டணி பலம் என்பதும் அதோடு சேர்த்து ஒரு தேசிய கட்சி கூட இருந்தால் ஒரு பலம் அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் நான் சொல்லுவது, எந்த இடத்திலும் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு வந்திருக்கிற தூரம் இருக்கிறது அல்லவா, இதை ஒத்து அதிமுக வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எனவேதான் பார்லிமெண்ட் எலெக்ஷனோட சட்டமன்ற தேர்தலை ஒப்பிடக்கூடாது. அதுல மக்கள் வாக்களிக்கிற தன்மை வேறு, சட்டமன்ற தேர்தலை வாக்களிக்கிற தன்மை வேறு. திமுக ஆட்சியின் மீதான அதிருப்திகள் அதிமுகவை கரை சேர்த்துருன்றார். இல்லை, இருக்கலாம். அதாவது எப்பவுமே எவ்வளவு பெரிய ஒரு நல்லாட்சி நடந்தாலும் அதன் மீதான விமர்சனங்கள் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த முறை ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும் நான் சொல்கிறேன். நம்ம நிறைவேற்றி இருக்கிற திட்டங்கள், நாம் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசின் மீதான குறிப்பாக தாய்மார்களின் நம்பிக்கை என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டி இன்கம்பன்சியை விட ப்ரோ இன்கம்பன்சி அதிகமாக இருக்கும். எனவே நான் சொல்லுகிறேன், வழக்கத்திற்கு மாறான ஒரு வெற்றியை மட்டுமல்ல, ஒரு வித்தியாசமுமே, அந்த வாக்கு வித்தியாசமுமே திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பாக 2026 ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வெற்றியை பெறும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். திரு நாஞ்சில் சம்பத், ஒரு இடைவேளைக்கு பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு கேள்வி களம் தொடரும். கேள்வி களம் தொடர்கிறது. திரு அப்பாஸ், உங்க நிறைவு பார்வை. அது திமுக ஆட்சியின் மீது விமர்சனங்கள் இருக்கிறது. ஆனால் அதை அறுவடை செய்வதற்கான, அதனுடைய எதிர்மறையான விஷயங்களை அறுவடை செய்வதற்கான வலிமையோடு திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த கட்சிகளுக்குமே இன்றைக்கு வலிமை இல்லை. எல்லாருமே தன்னை முதலமைச்சராக கருதி கொள்கிறாங்க. அண்ணாமலை தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறாரு, விஜய் தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறாரு, சீமான் தன்னை முதலமைச்சர் வேட்பாளர், ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமியா தன்னை முதலமைச்சர் வேட்பாளராக கருதி கொள்கிறார். எல்லாருமே தடி எடுத்தவங்களாம் தண்டல்காரன்ற மாதிரி
அவர்கள் எதிர்ப்பு சார்ந்தவர்கள் எல்லாம் ஒரு குடையின் கீழ் ஒன்று கூடுவதற்கான சாத்தியமே இல்லை. அதோட ஆட்சியில் இந்த தவறுகள் ஏதாவது சுட்டிக்காட்டினால் அதை கேட்பதற்கு செவியுடைய அரசாக இருக்கிறது. இப்போ பரந்தூர்ல கூட அதில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நாங்கள் அதை நிறைவேற்றுவோம்னு அரசு தெரிவிக்கிறது. அப்போ மாற்று கருத்துக்களை உள்வாங்கக்கூடிய ஒரு அரசாக இருக்கிற காரணத்தினால இந்த ஆட்சியின் மீதான விமர்சனங்களை அவர்கள் சரி செய்யக்கூடிய வாய்ப்போடு, ஜனநாயக வாய்ப்போடு இருக்கிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு அந்த வலிமை இல்லை. திமுகவை எதிர்ப்பதற்கான அந்த எதிர்முகாமை அந்த வெற்றியை அறுவடை செய்வதற்கான வலிமையோடு எதிர்க்கட்சிகள் யாரும் இல்லை என்பது ஜனநாயகத்தில் ஒரு பெரிய வீழ்ச்சியாக கூட நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டில் எதிர் அரசியல் பேசுகிறவர்கள் யாருக்குமே இன்றைக்கு வலிமை இல்லை என்பதுதான் கலையதார்த்தம். சரி, மக்களுக்கு இடையூறு இல்லாமங்கிறதெல்லாம் மன்னிச்சுங்க, அது பூசி மொழிகிற வேலை. அவர் ஒரு சிஎம் தைரியமாக சொல்லணும். இல்லை வேற சார், உங்களுக்கு தெரியுமோ இல்லையோ சார், நான் தான் லார்ஜஸ்ட் லேண்ட்லார்ட் இன் பரந்தூர் ஏரியா. கேஆர் தமிழ்மணி இஸ் த லார்ஜஸ்ட் லேண்ட்லார்ட். 30 வருஷத்துக்கு முந்தி நான் வாங்கின இடம், எழுதியே கொடுத்தேன். எடுத்துக்கோ, நியாயமான காசு கொடு, எனக்கு தடுக்க மாட்டேனா. அந்த வீடு சார் ஒரு 150 வீடு இதில் மட்டும் இருக்குது. மற்ற ஊர்காரெல்லாம் விட்டுட்டான். நீங்கள் புரிஞ்சுக்கணும், பரந்தூர் தள்ளி இருக்குது சார். ஏகனாபுரத்தில் தான் ஒரு 150 வீடு இருக்குது. அது அடிப்படும், மறுக்கிறதுக்கு இல்லை. அவங்க என்ன கிளவராக பண்ணுறாங்கன்னா, யாரும் எவனும் டிவியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கு அதான் வருத்தமாக இருக்குது. அந்த 150 வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், புத்திசாலித்தனம் யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றதெல்லாம் போய் ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம இடத்துக்கு வெளியே 500 மடங்கு கூடிடும். இதை மட்டும் விட சொல்லு. இதுதான் சார் எப்போங்க போராட்டம். கூடங்குளம் எத்தனை வருஷம் நடத்தணும் போராட்டம்? 1 வருஷத்தில் முடிச்சோமா? இது 3 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. இதை இது நிச்சயமாக அந்த ஸ்கீம் வேணும். அதில் உங்களுக்கு சந்தேகமே தயவு செஞ்சு. விவசாயிகள் பாதிச்சிருவாங்க, நீர்நிலைகள் இருக்குன்றாங்களே சார். சார் நீர்நிலைகள் போகலை சார், தப்பு. என்னுடைய பவுண்ட்ரி தான் நீர்நிலை, விட்டாச்சு. என்னுடைய 100க்கு 100 போய், அது சப்ஜெக்ட் தெரிஞ்சால் தெரியாதவன் பேசுகிறான். 100க்கு 100 போய் என்னுடைய பவுண்ட்ரி வாட்டர் பாடி, அது இடத்துக்கு பேரே பெரிய ஏரின்னு பேர். பெரிய ஏரி என் லேண்டோடு நிறுத்திட்டான். வாட்டர் பாடிக்கு போகலை, நாளை காலைல வாங்க, என் கை காசில் அழைச்சி போய் காமிக்கிறேன். இல்லை அங்கேயே என்னை காரி துப்புங்க, என்னடா போய் சொன்னீங்கன்னுட்டு. அல்ல, இந்த ஒரு 100-150 வீடை எனக்கு முதல்ல மிரட்டிட்டாங்க ஃபோன்லலாம். அதில் புதுசாக மாற்றத்துக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லை சார், இது எவ்வளவு மக்களுக்கு நன்மைன்னு சொல்லக்கூட அதிகாரிகள் இல்லை. அதுதான் பிரச்சனை அங்கே சார். கேபிட்டல் கெயின்ஸ் கிடையாது சார். இதுக்கு அரசாங்கம் எடுத்துக்கிட்டா என் சொத்தை கேபிட்டல் கெயின்ஸ் வருமான வரி செலுத்த தேவையில்லை. வருமான வரி செலுத்த தேவையில்லை. இல்லை, அது வருமான வரின்னு சொல்லப்படாது. அதை கேபிட்டல் கெயின்ஸ்னு இல்லை, நீங்கள் சொல்கிறது தவறுன்னு சொல்ல வரலாம். கிடையவே கிடையாது சார். இன்னைக்கு அந்த இடத்துல 2 ரவுடி இருக்கான், அவனை வீடி விற்க முடியாது. எல்லாருக்கும் தெரியும் அந்த ரவுடி யார். 10% கொடுத்தா தான் எந்த இடத்த எவனும் விற்க முடியும். இது அதெல்லாம் கிடையாது சார். மக்களுக்கு வக்கீலுக்கு எவ்வளோ ஃபீஸு வாங்குகிற ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ எத்தனை %? ஒன்றும் கிடையாது சார். விலை எவ்வளோ கொடுப்பாங்கிறது எனக்கு தெரியாது, நான் பொறுப்பெடுத்துக்க விரும்பல. மிக நிச்சயமாக சார் ஒரு 2000 சொச்ச ஏக்கர் 2000 சொச்ச ஏக்கரும் ஒரு சேலுக்கு வந்ததுன்னா அது என்ன ஆகிடும்? பையர்ஸ் மார்க்கெட். நான் வெளியில் விற்றா அரசாங்கத்தை எடுத்ததை நான் சொல்லலை சார். இந்த விஷயம் மக்களுக்கு தெரியணும்னு தான் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். இட்ஸ் எ பையர்ஸ் மார்க்கெட். ஒரு ஏக்கர் 40 லட்ச ரூபா போகும்னா 4 ஏக்கர் விற்றா 40 லட்சம் போகும். 2000 சொச்ச ஏக்கருமே விலைக்கு வந்துருச்சுன்னா சார் 18 லட்ச ரூபாய்க்கு குடும்பம். அதுதான் இட்ஸ் கால்டு பையர்ஸ் மார்க்கெட். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். தமிழ்நாடு அரசுடைய மிகப்பெரிய சாதனை அது. அது அவர் ஏதோ சொல்கிறார், யாரோ வேறு ஏதோ பலன் இருக்குது. இதெல்லாம் அர்த்தம் இல்லாத ஒரு இவர் தான் நடிகர் போக போகிறாரு. ஃப்ளைட்டில் நான் போக போகிறதில்ல, நான்லாம் கட்ட வண்டியில் போகிற ஆள். ஃப்ளைட்டில் போகிறது இவர் தான், அவருக்காக தான் ஃப்ளைட் உண்டாகுதுங்க. அதனால் பட் இப்பயும் சிஎம் அதை பூசி மொழிகிறது தப்பு, தைரியமாக சொல்லணும். பரந்தூர் வேணுன்றது அவங்க ஸ்டாண்டா? 100% சார். 7 ஆண்டை எழுதி கொடுத்துட்டேன், கையெழுத்து போட்டு. இதில் சிஎம் என்ன பூசி மொழிகிறார் எனக்கு புரியல. மக்களுக்கு இது எந்த தொந்தரவும் இல்லாமல் செய்ய முடியாதுங்க. அந்த 150 வீட்டு போனால் தான் இடம் கிடைக்கும். நான் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன் சார். அவருக்கு இடம் தெரியுமோ தெரியாதோ, அந்த ஒரு 120 வீடு இருக்கலாம். இது போனால்தான் வர முடியும், இல்லை வராது. மற்ற ஊருக்காரெல்லாம் ஒதுங்கிட்டான், அவங்க தெரிஞ்சு போச்சு. இந்த 120 வீட்டுக்காரர் என்ன நினைக்கிறாங்க?
சுற்றி ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா நம்ம லேண்டை மட்டும் காப்பாற்றிக்கிட்டா அது விலை 100 மடங்கு கூடும். அவங்களோட போய் இருப்போம். நீங்கள் வந்து இங்கே வேற எங்கன்னா வைங்க, வளர்ச்சிக்கு குறுக்க இல்லை, ஆனால் இங்கே கட்டாதீங்க. இதையெல்லாம் அழகாக யாராவது சொல்லி கொடுத்தா நானும் கூட 1 மணி நேரம் பேசுவேன் சார். முடியுமாங்கிறது தான் சார். இதில் 3 அது ஏதாவது திமுகவுக்கோ திரு ஸ்டாலினுக்கும் அந்த 150 வீடு இருக்குது, அவங்க மேலே விரோதம் உண்டா சார்? சுற்றி போகிற இடத்துல அதுவும் சேர்ந்து போகுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அதை காப்பாற்றிக்கிட்டோம்னா ஏர்போர்ட் வந்துருச்சுன்னா அந்த இடத்தினுடைய மரியாதையே தனி. புரியுதா? இதான் சார் பாலிடிக்ஸு. மக்களுக்கு தெரியணும் தான் நான் இதை சொல்கிறேன். நான் வேறு எனக்கு ஒன்று அதை வச்சுருந்து வெளியே கூட விற்க போனாலும் விற்கலாம், அது வேறு. 2 ரவுடிக்கு நான் மாமூல் கொடுத்தாகணும், இன்னைக்கு விற்க முடியாது. ஓம் பிரகாஷ், கம்மிங் டு 2026 எலெக்ஷன், ஐயா சொன்ன ராஜன், எனக்கு முன்னாடி பேசின ராஜன் என்ன சொன்னார், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் விஜய் வந்து நான் தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க, எடப்பாடி அவர்கள் நான் தான் முதலமைச்சர் சொல்கிறாங்க, எல்லாமே நான் தான் முதலமைச்சர் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. முக்கியமான விஷயம், ஒரு அரசியல் கட்சி தலைவர் ஒரு அரசியல் கட்சி வச்சு நடத்துறாங்கன்னா அவர் நான் தான் முதலமைச்சர் சொல்ல தான் செய்வார். அப்போ தான் தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும், கட்சி நடத்த முடியும். அது என்னால் முதலமைச்சர் ஆக முடியாது, இப்போ ஜெயிக்க முடியாது யாரும் சொல்லிட்டு போயிட முடியாது. இது எல்லாமே 2026 எலெக்ஷன் கிட்ட வரும்போது எனக்கு தெரிஞ்சு பௌர்ணமி கணக்கு வச்சு அமாவாசை கணக்கு வச்சு மாறுமான்னு தெரியாது, ஆனால் கூட்டணி கணக்கு வச்சு மாறும். பட் இட்ஸ் வெரி இயர்லி டு ப்ரெடிக்ட். நீங்கள் சொன்னமே வெரி இயர்லி டு ப்ரெடிக்ட். இப்போ இருக்க கால நிலை வச்சு பார்த்தீங்கன்னா என்டிஏ தனியாக 18% அந்த கூட்டணி சேர்த்து 18% வாங்கியிருக்காங்க, ஏடிஎம்கே 20% கிட்ட வாங்கியிருக்காங்க. இந்த கூட்டணி அப்படியே இப்போ இன்டாக்டாக இருக்குது டிஎம்கே, ஆனாலும் உள்ள சலசலப்பு இருக்குது. இது வந்து இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. 1.25 வருஷத்தில் ஏகப்பட்ட பொலிட்டிக்கல் இன்சிடென்ட்ஸ் நடக்கும், குற்ற செயல்கள் நடக்கும். இங்கே ஏகமாரி இப்போ எப்படி கம்யூனிஸ்ட் கொஸ்டின் பண்ணுறாங்க, அண்ணன் திருமாவளவன் ஏதாவது ஒரு குற்ற செயல் நடக்கும், ஒரு அதிருப்தி வரும். இல்ல அதிருப்தி ஆல்ரெடி இருக்கு மக்களிடையே, ஆனா கொஸ்டின்ஸ் வைக்கிறதுக்கு இதெல்லாம் ரீசனா வரும்ன்ற. திருமாவளவன் அண்ணாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கட்டும், இதெல்லாம் கொஸ்டின் வைக்கிறதுக்கு ஒரு இது கையில் வர ஆயுதமா இருக்கும். அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நான் முடிச்சிடறேன், எனக்கு டைம் இருக்குல்ல. ஸோ இதுதான் இப்போ வந்து கூட்டணி வந்து எப்படி மாறும்னு தெரியும். இந்த 1.25 வருஷத்துல கிட்ட நெருங்கும் போது தான் மாறுமே தவிர அப்போ எல்லாரும் சேர்ந்து இவர் தான் முதலமைச்சர்னு சொல்ல வாய்ப்பு அதிகமா இருக்கு. இப்போ யாரும் சொல்ல மாட்டாங்க, ஆனால் அப்போ மாறும் கண்டிப்பா அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி நன்றி. அதாவது என்னன்னா, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் சில நிர்வாகங்களில் பிரச்சனை இருந்தால் அதை அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் திருமாவளவன் சொல்கிறத மாண்புமிகு முதலமைச்சரே வரவேற்றிருக்காரு. அவர் தைரியமாக அந்த கருத்துக்களை சொல்கிறாரு, நான் அதை பார்க்குறேன் அப்படின்னு. எந்த தவறுகள் அவர் மாண்புமிகு முதலமைச்சருடைய கருத்திற்கு போனாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுகிறது என்பதும் நாட்டு மக்களுக்கு தெரியும். எனவே எங்கள் கூட்டணியில் குழப்பம் வருவதற்கான எந்த சூழலும் இல்லை. ஏனென்றால் அது ஒரு கொள்கை கூட்டணி, கொள்கைக்காக இருக்கிறது. 26 இதுதான் தொடரும் என்று 3 கட்சிகளும் சொல்லி இருக்கிறது. அண்ணன் திருமா உட்பட வந்து யார் இந்த சார்னு கண்டுபிடிக்கணும்னு சொன்னார், அது கண்டுபிடிச்சாங்களா? ஐயா சொன்ன மாதிரி எல்லாத்தையும் திமுக யார் இந்த சார்னா நான் திரும்ப கவர்னரை தான் சொல்லணும், ஏன்னா அவர் தான் சான்சலர். அவர் தான் சான்சலர். திரு சம்பத், உங்க நிறைவு பார்வை முடிச்சிடலாம். இல்லை, அதாவது அமாவாசை கணக்கிடக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் மீது எனக்கு ஒரு அழுத்தமான விமர்சனம் உண்டு. ஆளுங்கட்சி தலைவர் எதிர்க்கட்சி தலைவர் ஆவதும், எதிர்க்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி ஆவதும் தமிழ்நாட்டில் வழக்கமாக நடந்து கொண்டிருக்கிற நடவடிக்கை. அதை வைத்துக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குரிய அந்த பாத்திரத்தை அவர் சரியாக செய்யவில்லை என்பதுதான் என் குற்றச்சாட்டு. நீங்கள் ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராவணன் கீழே விழுந்து கிடப்பான். அப்பொழுது கம்பன் பேசுவான், நீ ஏன் விழுந்து கிடக்கிறாய் தெரியுமா, அடுக்கு மீது அடாது இது என்று அறிவினால் ஏது காட்டி உன்னை இடிக்கினர் இல்லை என்று கம்பன் பேசுவான். அரசாங்கத்தை இடித்து பேசுவதற்கான தரவுகளோடு தமிழ்நாட்டில் அரசியல் செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாரல்ல. 2021 பொதுத் தேர்தலில் வெறும் 6000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது திமுக விக்கிரவாண்டியில். அதே விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வருகிற பொழுது அந்த இடைத்தேர்தலை எடப்பாடி பழனிசாமி புறக்கணிக்கிறார். இப்போது பொது தேர்தலுக்கு முன்னால் ஒரு வெள்ளோட்டம் போல வருகிறது ஈரோடு இடைத்தேர்தல். அதே ஈரோட்டில் 2021 ஈவேரா திருமகன் 9000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். ஆனால் அவர் மறைந்ததற்கு பிறகு புத்திர சோகத்தில் நின்ற அண்ணன் EVK இளங்கோவன் 9000 எங்கே 66000 எங்கே என்று நீங்கள் எண்ணி பார்க்கணும். 66000 ஓட்டு வித்தியாசத்தில் EVK இளங்கோவன் வெற்றி பெறுகிறார். இப்போது EVK இளங்கோவன் மறைந்து விட்டார்.
இப்பொழுது பலமான சங்கிலியில் பலவீனமான கொக்கி இருக்கிறதா என்று தேடுகிறார்கள். அதற்கண்ணன் ஸ்டாலின் இடம் வைக்கவில்லை. இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் கையில் இருந்த ஈரோட்டில் திமுக நிற்கிறது. இப்பொழுது அந்த தொகுதியினுடைய பொறுப்பாளராக இருக்கிற ஈரோடு மாவட்ட கழகத்தின் செயலாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் முத்துசாமி 1.25 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் திமுக வெற்றி பெறும் என்று அவர் சொல்லுகிறார். இதை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்கிற ஒரு ஞானமாவது எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறதா? அரசாங்கத்தில் குறை இருக்கலாம், ஆனால் அதை எப்படி விமர்சிக்க வேண்டும், கேள்வி கேட்க வேண்டும் என்று நீங்கள் மக்கள் இயக்கம் நடத்தினீர்களா? நீங்கள் மக்கள் இயக்கமும் நடத்தலை, குற்றச்சாட்டை முன்வைக்கிறீர்கள். நீங்கள் என்ன நம்புகிறீர்கள்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியாகும், எதிர்கட்சி ஆளுங்கட்சியாகும்னு சொல்கிறீங்க. நான் ஒன்றை சொல்லுகிறேன், நிறைந்த அமாவாசை. ஆனால் அன்றைக்கு அபிராமிப்பட்டருக்கு பௌர்ணமி கண்ணுக்கு தெரிந்தது. அதை ஒரு தடாங்கம் மூலம் அன்றைக்கு அம்பாள் வானத்தில் வீசி எறிந்து ஒரு பௌர்ணமி ஆக்கினாள். அந்த அதிசயம் அது ஒரு சமயம் புராணம் என்ற கடந்து போகாமல், அதே போல அமாவாசை இருக்குமானாலும் அதை பௌர்ணமி ஆக்குகிற வல்லமை அண்ணன் ஸ்டாலினுக்கு உண்டு என்பதை இன்றைக்கு அவர் காரைக்குடியிலேயே நிரூபித்திருக்கிறார். வருகிற நாட்களிலும் அந்த நடவடிக்கைகளை அண்ணன் ஸ்டாலின் தொடர்ந்தார். இன்னைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய நிர்வாகத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு திட்டப்பணிகளை பார்வையிட வந்த முதலமைச்சர் அந்திமாலையில் கட்சிக்காரர்களையும் ஒரு அரங்கத்தில் சந்திக்கிறார்கள் என்றால் கட்சி ஆட்சி என்று 2 கண்ணோட்டத்திலும் அவர் இன்றைக்கு நிர்வாகத்தை முன்னெடுத்து செல்கிறார். ஆகவே அண்ணன் ஸ்டாலின் தான் மீண்டும் முதலமைச்சர். நாஞ்சில் சம்பத் அடித்து சொல்லுகிறேன், அதுதான் நடக்கும். நன்றி நன்றி நன்றி, எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.